ஓகே, இன்றைக்கி நாம் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீமதி கேஸில் வந்து இப்போது சிசிடிவி ஆதாரம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, அவள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்றது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு ஈவன் வித்தவுட் த சிசிடிவி ஃபுட்டேஜஸ். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த பள்ளியில் வந்து சிசிடிவியை இன்ஸ்டால் பண்ணலன்னா கூட அவளோட மரணம் வந்து ஒரு தற்கொலை தான் அப்படின்றது எல்லா ப்ரூஃபும் இருக்குது. என்னென்ன ப்ரூஃப் இருக்குது? சரி, என்னென்ன ப்ரூஃப் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். எனக்கு வந்து ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜை காமி அப்படின்ற மாதிரி. செல்வி அவங்களோட ஜால்ராஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து கமெண்ட் போட்டதெல்லாம் சிசிடிவி பற்றி ஆரம்பத்துலேருந்தே ஃபஸ்ட்லேருந்தே. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த படத்துலலாம் காமிப்பாங்க பாருங்கள், தற்கொலை சீன்லாம் நிறைய வரும். அந்த பெரிய மலையிலேருந்து குதிக்கிறது, எதுலேருந்தாவது குதிக்கிறது, அதை வந்து அப்படியே வந்து க்ளோஸ்அப் ஷாட்லேயும் காமிப்பான், லாங் ஷாட்லேயும் காமிப்பான். அதை அப்புறம் வந்து ஸ்லோ மோஷனில் வேறு காமிப்பான். படத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் விழறா மாதிரி காமிச்சா அப்படியே அந்தரங்கத்தில் திரிஷங்கு சொர்க்கத்தில் வந்து அப்படி கொஞ்சம் நேரம் அப்படியே திரிஷங்கு சொர்க்கம் அப்படின்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம். அப்படியே அந்தரத்தில் கொஞ்சம் நேரம் அந்த உடம்பு வந்து அப்படி தொங்கும் பாருங்கள், அப்படி நிற்கும், அதாவது கீழே வராது. ஸோ அந்த ஆக்சுவலாக உண்மையாக என்ன நடக்கும், கிராவிடேஷனல் புல் படி எவ்வளோ அது எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் விழுந்துச்சுன்னா டக்குன்னு விழுந்துடும். ஓகே, அது ஒரு செகண்டு தான் அது. ஓகே, இதை வந்து நம்ம ஒரு மணி நேரம் அந்த டெட் பாடி அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோ பையனோ யாரோ ஒருத்தங்க அவங்க வந்து அப்படியே அந்தரத்தில் மிதக்கிற மாதிரி ஈவன் ஒரு 2 நிமிஷம் இல்லை, ஒரு நிமிஷம் கூட இல்லை, ஒரு 10 செகண்டு கூட அந்த உடல் வந்து அந்த அந்தரத்தில் தொங்குற மாதிரி நம்மளால் ரியல் லைஃப்பில் பார்க்க முடியாது. ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு பர்சனோ கீழே விழுறாங்கன்னா அது டக்குன்னு அந்த ஸ்பாட்டில் விழுந்துடும். ஓகே, அந்த 2-3 செகண்ட் தான். ஓகே, இது வந்து இப்படி தான் வந்து இந்த செல்வியோட ஆதரவாளர்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ரீமதியோட ஃபுட்டேஜில் இந்த மாதிரி ஒரு சினிமாத்தனமான ஒரு சீன் வரும் அப்படின்ட்டு இவனுங்க நினச்சிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சிசிடிவி கேமரான்றது எல்லா டைமும் கிளியராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவும் நைட் டைம் விஷன் வந்து ஐ திங்க் இப்போது இந்த பொண்ணு எப்போ இறந்தா 2022 இல்லையா, அரௌண்ட் த டைம் தான். இப்போ 2020-21லலாம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைட் விஷன் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஓகே, அந்த சிம் பேஸ்டில் வைஃபை பேஸ்டில் உள்ள கேமராஸில் தான் நைட் விஷன் இருந்தது. இப்போ வர கேமராஸ், ஏன்னா நானும் என்னோடய வீட்டில் என்னோடய சிசிடிவி கேமராஸ் சேஞ்ச் பண்ணும்போது கவனித்தேன். இப்போ வந்து நிறையா இந்த 2 வருஷத்தில் வித்தின் திஸ் 2 years அவங்க வந்து இந்த நைட்டில் இருக்கிற விஷன் கூட அது லைட்டோடு தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபுல் லைட் ஆஃப் பண்ணிங்கன்னா கூட அது கேமராலேருந்து லைட் எரியும். ஓகே, அந்த இன்ஃப்ராரெட் ரேஸோ வாட் எவர். இதுக்கு முன்னாடி இந்த கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைட் ஒன்று எரியும், அது இன்ஃப்ராரெட் ரேஸ். அது பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஃபுல் எல்லா லைட்ஸும் ஆஃபில் இருந்ததுன்னா அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது. ஆனால் இப்போ இருக்கிறது வந்து இன்னொன்று வந்து நான் வந்து எடுத்தது வந்து கலர் விஷன் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ ஐ திங்க் பிளாக் அண்ட் ஒயிட் விஷனும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து எடுத்தது கலர் விஷன் நைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து டோட்டலாக என்ன சொல்கிறது, நைட் டைமில் ஈவன் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணியிருந்தால் கூட இப்போ கிளியராக இருக்குது. ஆனால் இப்போது ஸ்ரீமதி இறந்த டைமில் அந்த ஸ்கூலில் வந்து இன்ஸ்டால் பண்ண கேமராஸ், நான் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்குலாம் ஒரு சிசிடிவி ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து நைட் விஷன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான். இப்போ தான் ஒரு 4 months முன்னாடி தான் நான் சேஞ்ச் பண்ணேன், 3-4 months கேமராஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஸோ நைட் விஷனில் வந்து கலர் விஷனும் இருக்குது. சரியா, இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஏற்கனவே வந்து செல்வி அவர்கள் வந்து எங்கள் வீட்டில் கேமராலாம் நாங்கள் வந்து போட்டோம், அதில் வந்து பிளாக் அந்த மாதிரிலாம் இல்லை, ஸ்கூலில் காமிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸ்கூலில் இருந்தது பழைய கேமராஸ். இப்போ வர்றதெல்லாம், இப்போ இந்த 2-3 வருஷத்தில் வர கேமராஸ் எல்லாம் வந்து லைட்ஸ் வந்து அந்த அந்த இருட்லேயும் கேமராலேருந்து டியூப்லைட்டில் வர லைட்டு மாதிரி எரியுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான். அதனால உங்களுக்கு என்னென்ன லைட் வரும்போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக கிளியராக இருக்கும் அந்த பிக்சர். சரியா, இப்போ வர கேமராஸில் கிளியராக இருக்கும். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஸ்ரீமதி இறந்த அந்த பிளேஸ், அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கேமராலேருந்து டிஸ்டன்ஸ் இருக்குது, தூரமாக தான் இருக்குது. அப்படின்னும்போது அந்த இருட்டில் வந்து அந்த பொண்ணு விழுந்தது வந்து சரியாக தெரியாது தான். ஓகே, ஸோ இதை வந்து செல்வி அவர்கள் வந்து அந்த பொண்ணு இறந்த அன்றைக்கே வந்து போலீஸ் வந்து ஃபுல்லாக போட்டு காமிச்சிட்டாங்க. ஓட்டினா லைக் ஃபுல்லாக
நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த மானிட்டரில் எல்லோ கலரில் ஒரு இது இருக்கும். ஓகே, அந்த எல்லோ கலரில் இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த ட்ராக்ஸ்லலாம் எல்லோ கலர் இருக்கும். ஒரு ட்ராக்கும் ஒரு ட்ராக் மாதிரி இருக்கும். அந்த ட்ராக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் லைக் மூவ்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு எல்லோ கலரில் வர டைம்லலாம் இவங்க வந்து அந்த இடத்துலலாம் மவுஸ் நிறுத்தி செல்வி அவர்களுக்கு அன்றைக்கே போட்டு காமிச்சிட்டாங்க. ஸோ ஃபுல்லாக அந்த அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்னு செல்வி அவர்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ ஃபுல்லாக அன்றைக்கி ராத்திரி 10:30 மணிலேருந்து காலையில் வரைக்கும் அங்கே இந்த சைடு யாருமே போகலான்றது செல்வி அவர்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது பேசுகிறாங்களே, இப்போ சும்மா என்ன பண்ணணும், ஓட்டணும்ல. ஸ்கூலை கொள்ளையடிச்சாச்சு. ஸோ அதுக்கு இப்போ அதுலேருந்து தப்பிக்கணும். ஸ்கூல் மேலே பழி போட்டால் தான் இவங்க வந்து இப்படி இன்னும் கொஞ்ச நாள் அப்படி யூடியூப்பில் சம்பாதிக்கணும். இதுக்காக கதை பேசிகிட்டு இருக்காங்களே வழியா, உண்மையாகவே முழு ஃபூட்டேஜையும் ஓட்டி கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக பார்த்தாச்சு செல்வி அவர்கள். ஓகே, ஸோ அதனால் வந்து செல்வி அவர்களுக்கு வந்து இந்த ஃபூட்டேஜஸ்லாம் காமிக்கல அப்படின்றது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பெத்த தாயின்னு தான் நினச்சிருப்பாங்க போலீஸும். ஓகேவா, இப்போ எங்களுக்கெல்லாம் இவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையாகவே ஸ்ரீமதியை பெத்தவரா அப்படின்றது எங்களுக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் அவரை வந்து பெத்தவர்னு சொல்ல முடியாது, வளர்த்த தாயின்னு சொல்ல முடியும் எப்போவுமே இதில். சரி, இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன். சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூல் வந்து அன்றைக்கி காலையிலேயே 7 மணிக்கு 6:30 7 மணிக்கெல்லாம் போலீஸ் உள்ளே வந்துடுச்சு. இந்த பொண்ணு வந்து விழுந்ததும் போலீஸ்க்கு இவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணதும் அவங்க போலீஸ் சொன்னதுனால தான் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓகேவா, ஸோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னே இமீடியட்டாக அவங்களும் ஒரு 1/2 hourல போலீஸும் வந்து ஸ்கூலுக்கு வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து சிசிடிவி கேமராஸ் தான் ஃபஸ்ட் செக் பண்ணாங்க. ஏன்னா இப்போ உண்மையாகவே ஒரு வேளை அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டு இருக்கலாம். ஏன்னா யாருக்குமே தெரியாது அன்றைக்கி ராத்திரி என்ன நடந்ததுன்னு. கொலை செய்யப்பட்டிருக்கலாம்ன்ற டவுட்டு யாராக இருந்தாலும் இருக்கும். திடீர்னு ஒரு பிளேஸில் ஒருத்தங்க திடீர்னு மர்மமாக ஒருத்தங்க விழுந்து கிடக்குறாங்கன்னா அப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒருத்தங்களை கொலை பண்ணாங்களா இல்லை அவங்களா விழுந்தாங்களா எப்படி கண்டுபிடிக்கிறது? சிசிடிவி கேமராஸ் தான் வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணாங்க, போலீஸ் வந்து சிசிடிவி கேமராஸ் கண்ட்ரோல் ரூம் இருக்கு இல்லையா, அங்கே போய் செக் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அந்த ஹார்ட் டிஸ்க்கு அங்கேருந்து எடுத்துட்டாங்க, ஃபுல் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ அதில் வந்து ஒரு எடிட்டிங் ஒரு கரெக்ஷன் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே ரா ஃபுட்டேஜ். அந்த ஹார்ட் டிஸ்கில் எத்தனை கேமராஸ் இருந்ததோ, இப்போ அந்த பொண்ணு விழுறது அந்த கேமரா, அந்த பொண்ணு ஸ்பாக், அந்த பொண்ணு விழுற இடத்துல ஒரு கேமரா ஃபேஸ் பண்ணது இல்லையா, அதோட ஒரு ஐ திங்க் ஒரு ஹார்ட் டிஸ்கில் ப்ராபப்ளி ஏன்னா இதுக்கே வந்து ஒரு 16 இல்லை ஐ திங்க் மேக்ஸிமம் 16 தான் நினைக்கிறேன் டிவிஆருது. ஸோ ஒரு 16 கேமரா அட்டாச் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது ஃபுல் ஃபுட்டேஜும் அந்த ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ எடுத்ததுக்கப்புறம் இவங்க வந்து போலீஸ் வந்து அவங்களோட இதில் செக் பண்ணிகிட்ருக்காங்க. செல்வி அவர்கள் அங்கே போனோடனே உடனே காமிச்சிட்டாங்க. ஓகே, ஃபுல்லாக அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக யாரும் வரலைன்றதை செல்வி அவர்களுக்கே தெரியும். இப்போ செல்வி ஏன் இப்படி ஒரு கேம் விளையாடிட்டுருக்காங்க அப்படின்னா, அந்த பொண்ணு விழுறது வந்து கிளியராக இல்லை. இன்னொன்று வந்து அந்த பொண்ணு விழுந்தது 1 செகண்டு தான். ஓகே, 10 செகண்டு இல்லை 2 செகண்டு இல்லை 4 செகண்டு இல்லை 1 நிமிஷம் அந்த பொண்ணு அந்தரத்தில் தொங்கி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோவில் ப்ராபப்ளி அப்படி தான் வந்து செல்வி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுக்காக வந்து விழற பொண்ணை வந்து பூமி வந்து இந்தா நீ கொஞ்சம் நேரம் அங்கேயே அந்தரத்தில் தொங்கு, அங்கேயே நில்லு அப்படின்னு வந்து பூமி வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காது. ஓகே, யாராக இருந்தாலும் விழும் ஒரு நபரோ இல்லை ஒரு பொருளோ ஆட்டோமேட்டிக்காக சட்டுன்னு விழுந்துருவாங்க, டக்கு, அவ்வளோதான். அந்த 1 செகண்ட் 2 செகண்ட் தான் விழறது தான். ஸோ இந்த இமேஜ் வந்து இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து கிளியராக இல்லைன்ற ஒரே ஒரு அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு இது வந்து செல்வியை பொறுத்த வரைக்கும் இது அட்வான்டேஜ் தான். ஓகே, ஏன் இது அட்வான்டேஜ்? ஏன்னா அந்த இமேஜ் வந்து அந்த வீடியோ வந்து கிளியராக இல்லைன்றதுனால செல்வி இன்னும் போய் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. சிசிடிவி கேமரா கிளியராக இருக்குதோ இல்லையோ, போலீஸுக்கு தெரியும் யார் குற்றவாளின்னு. ஒரு வேளை அந்த பொண்ணு உண்மையாகவே கொலை செய்யப்பட்டிருந்தா போலீஸ் அவ்வளோ லேஸில் சும்மா விட மாட்டாங்க. இவர் இப்போது ரவிக்குமாரோ இல்லை அவங்க அந்த ஸ்கூல் டீமில் வந்து யாராவது உண்மையாகவே பணம் கொடுத்து சரி பண்ணணும்னு நினச்சிருந்தா கூட ஹையர் கோர்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ இது ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வரும், அதுக்கப்புறம் ஹை கோர்ட் வரும், சுப்ரீம் கோர்ட் வரும். ஏதோ ஒரு கோர்ட் வந்து அவங்கள தண்டனை, ஒரு குற்றவாளியை தண்டிச்சிடும். ஒரு கொலைக்காரன் இருந்தால் அவ்வளோ லேஸில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்மளால் வந்து ஒரு மனிதன் வந்து போக முடியும். நமக்கு ஒரு அநீதி நடந்துடுச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்மளுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய சட்டத்திட்டம் இருக்குன்னும் பொழுது, ஒரு தப்பு செஞ்சவன், ஒரு கொலை செய்தவன், ஒரு ரேப் செஞ்சவன்லாம் வந்து அவ்வளோ லேஸில் வந்து சட்டத்தின் முன்னாடி அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. இப்போது ரவிக்குமார் அவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்கூல் டீம் வந்து பணம் கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளோ பணம் கொடுக்க முடியும்? எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? அவ்வளோ பேருக்கும் பணம் கொடுத்துட்ருக்க முடியுமா சொல்லுங்கள்? ஸோ இது வந்து இன்னொன்று, அப்படி ஒரு வேலை கொடுத்துருந்தால் உண்மையாகவே அவங்க வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, பணம் கொடுத்து சரி பண்ணணும்னு நினச்சிருந்தா அவங்க ஜெயிலுக்கே போயிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து
இந்த விஷயத்த வந்து எப்படி நியாயமாக நடந்துக்கணும், எப்படி நேர்மையாக நடந்துக்கணும் தான் பார்த்துருக்கு இந்த ஸ்கூல். ஏன்னா அவங்க சைடு உண்மை இருக்குது. அவங்கக்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டாங்க. அவங்களுடைய துரதிர்ஷ்டம் வந்து இந்த ஸ்கூலில் ஒரு பொண்ணு இறந்தது வந்து இப்போ அவங்களுக்கே அகெயின்ஸ்டாக போச்சு. ஐயோ, தெரியாமல் இந்த பொண்ணை போய் நம்ம ஸ்கூலில் சேர்த்துட்டோமே. இப்போ நம்மளுக்கே வந்து இது பண்ணுறாங்களே, நம்மளால் இதுக்கு ஏதாவது இவங்களுக்கு வந்து இப்போது அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துச்சு, அவங்களுக்கு கொலைகார பழி, ரேப்பிஸ்ட்டு என்னென்னமோ கேவலமாக அவங்களெல்லாம் வந்து இந்த ஸ்கூல் டீமை பேசினாலும் அதை விட பெரிய பாதிப்பு வந்து ஸ்கூலில் வந்து நாசம் பண்ணியிருக்காரு செல்வி அவர்கள். அதாவது அந்த அடித்து போட்டு அவங்க வந்து இந்த ஸ்கூலை நம்பி தான் இருக்காங்க. அந்த ஸ்கூல் டீம் வந்து அந்த டீச்சர்ஸ்லேருந்து அந்த மேனேஜ்மெண்ட்டை கூட விடுங்க, அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இது அவங்களுக்கு பிஸ்னஸ். ஸ்கூல் வந்து அவங்க வந்து எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்குறாங்க. அது அவங்களுடைய கனவு. ஒரு ஸ்கூலு இன்னும் பெரிய ஸ்கூல் ஆக்கணும் அப்படின்றது அவங்களுடைய கனவு. இது அவங்களுடைய வாழ்வாதாரம். அதை தவிர அந்த டீச்சர்ஸ்க்கும் இந்த ஸ்கூல் தான் வாழ்வாதாரம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது படிக்கக்கூடிய ஒரு இடம். அவங்களுக்கு வந்து அடுத்த ஃப்யூச்சரில் அவங்க பெரிய ஆளாகணுன்னா ஒரு ஸ்கூல் தான் அவங்கள வந்து ஷேப் பண்ணும். ஸோ அது சொல்லுவாங்க, பட்ட காலிலே படும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ஒரு இடத்துல இப்போ ஒரு காலில் அடிபட்டுடுச்சு அப்படின்னா அதே காலிலேயே திருப்பி நமக்கு அடி விழும். அது மாதிரி இப்போ அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்துருக்கிறார் செல்வி அவர்கள். அவங்க எந்த தப்புமே பண்ணாமல் அவங்க காலையில் தூங்கி எழுந்திரிச்சு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஒரு பொண்ணு இறந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு பல்லு கூட தேய்க்காமல் வந்திருக்காங்க. அந்த ஸ்கூல் டீச்சர்ஸும் சரி, இந்த சாந்தி, ரவிக்குமார் எல்லாருமே நைட்டியில் இருந்திருக்காங்க, நைட் ட்ரெஸ்ஸில் இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு பல்லு கூட தேய்க்காமல், மூஞ்சி அலம்பலை, பல்லு தேய்க்கலை. எனக்கெல்லாம் பல்லு தேய்க்க காலையில் எழுந்திரிச்சா பல் தேய்ச்சாகணும். ஏன்னா அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி இருக்கும். நான் வந்து பெட் காஃபிலாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு வந்து பல் தேய்ச்சிட்டு காஃபி எனக்கு உடனே காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்குலாம் காஃபி சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க காலையில் எழுந்திரிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு காலை வேளையில் இந்த மாதிரி அடிபட்டு கிடக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க வந்து டோட்டலாக அந்த காலங்கத்தால் அந்த தூக்க கலக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது என்னன்னே புரியலை. இன்னொன்று, அந்த இடத்துல அந்த பாடி வந்து அந்த உடல் வந்து இறந்துருந்தாலும் சரி, இறக்காவிட்டாலும் சரி, அந்த பொண்ணோட உடலை அவ்வளோ நேரம் போடக்கூடாது. ஏன்னா அது ஸ்கூலு. ஏன் அதனால் எடுத்திருக்காங்க அப்படின்னு மெயினாக அது எடுத்தது நல்லது தான். ஓகே, அந்த பொண்ணை காப்பாற்றலாமான்ற ஒரு முயற்சியில் அவங்க பண்ணியிருக்காங்கன்றது வேறு. ஆனால் அந்த பொண்ணை அங்கேருந்து எடுத்துகிட்டு போனது நல்லது. ஏன் அப்படின்னா மேபி அவங்க அந்த போலீஸாக தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஹாஸ்டலில் பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க வந்து இப்போது எங்கள் அம்மாலாம் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் யாராவது செத்து போயிட்டாங்கன்னா எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நீ வராத, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ரிலேட்டிவ் செத்து போனாலும் சரி, இல்லை பக்கத்து தெருவில் இல்லை பக்கத்து வீட்டில் யாராவது செத்து போனால் கூட எங்கள் அம்மா அந்த டெட் பாடியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன பசங்கள்லாம் வந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு மென்டலி வந்து நம்ம வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி அந்த ஸ்கூலில் இருக்காங்க. பொண்ணுங்களே கிட்டத்தட்ட 20 பேர் இருந்திருக்காங்க, பசங்க ஒரு 50 பேராவது இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பசங்க ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தி ஹாஸ்டலில். ஸோ அவ்வளோ பேர் இருக்கும் பொழுது எல்லாருமே மைனர்னும் பொழுது அவங்கெல்லாம் வந்து அதை பார்த்து சைக்கலாஜிக்கலி அவங்க ஷாக் ஆகிருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு இறந்த அந்த பொண்ணோட டெட் பாடியே போலீஸ் வர வரைக்கும் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோமே, அது நல்ல வேலை எடுத்தது நல்லதாக போச்சு. அந்த பொண்ணை வந்து அப்படியே விட்டுருந்தாங்கன்னா அஃப்கோர்ஸ் அந்த அத்தனை பேரும் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்குற மென்டலி அவங்களுக்கு வந்து அது வெளியிலேருந்து வரவே முடியாது. எனக்கு வந்து ஏதோ ஒரு நம்மளுக்குலாம் ஒரு அப்நார்மலாக ஒரு டெத்து பார்க்குறோம், ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறோம், இல்லை ஒரு கொலை பண்ணியிருக்காங்க, இல்லை ஆக்சிடென்ட் பார்க்குறோம், இல்லை யாரோ தற்கொலை பண்ணியிருக்காங்க, ஃபேனில் மாட்டி சாவுறாங்க பாருங்கள். நிறைய பேர், நான் இது வரைக்கும் யாரையும் அந்த மாதிரி பார்த்ததில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நாக்கெல்லாம் வெளியில் வந்துடுமா. ஸோ அவ்வளோ கோரமான ஒரு அந்த செத்த உடல் வந்து நார்மலாக செத்தாலே நம்ம ஒரு மாதிரியாக தான் சாவோம். ஓகே, நம்மளுக்கெல்லாம் இப்போ நம்ம தூங்கும்போது நம்ம செத்தாலே நம்மளோட முகம் வந்து பயங்கரமாக இருக்கும் சாகும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு விகாரமாக செத்துருக்கா. அது வந்து மாடியிலேருந்து விழுந்திருக்கான்னா விகாரமாக செத்துருக்கும்போது அந்த டெட் பாடி அவங்க பார்த்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மைண்ட் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்கும். அவங்களால வந்து அதுலேருந்து மீண்டு வந்திருக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப வருஷங்கள் கூட அவங்களுக்கு வந்து அதை மீண்டு வர முடியாது. அது அப்படியே திருப்பி அது அவங்களுக்கு ஞாபகம் வந்துனே இருக்கும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்க ஸ்கூல் வந்து அந்த பொண்ணை எடுத்தது வந்து நான் கரெக்டு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ அது ஸ்கூல் இல்லாமல் ஒரு ஆஃபீஸோ இல்லை வேறு ஏதாவது பிளேஸ்னால் கண்டிப்பாக போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து அந்த பொண்ணு உயிரோடு இருக்காளான்ற ஒரு டவுட்டும் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஓகே, ஏன்னா வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது ப்ரெஸ் பண்ணுவாங்க பாருங்கள், வாட் யூ கால் இட் அஸ். அது பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த உயிர் வந்து வருது. இப்போ ஒரு குரங்கு குட்டியை கூட ஒருத்தர் வந்து காப்பாற்றினார். அது ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம். ஸோ நிறைய அனிமல்ஸ், ஒருத்தர் வந்து அணில் குட்டியை காப்பாற்றினார், அந்த வீடியோ பார்த்தேன். ஸோ இது வந்து ஏதோ ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ இறந்து போயிடுச்சுன்னு ஒரு உயிர் அப்படி இருந்தால் கூட ஏதோ ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ப்ராப்ளி அவங்க ஏதாவது அதிசயங்கள் நடக்கலாம்னு நினச்சிருக்கலாம். சரியா, ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த பொண்ணு பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு ஒரு இது பண்ண. இன்னொரு விஷயம்,
ஈவன் அந்த பொண்ணு இறந்துருந்தால் கூட ஓகே டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அதாவது அந்த பொண்ணு இறந்துட்டான்னு. இவங்க போய்ட்டு நேராக போய்ட்டு அந்த பொண்ணையோ இல்லை அந்த பையனையோ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா போய் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் புதைக்கக்கூடாது. டாக்டர் வந்து இந்த மாதிரி வந்து அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு டாக்டர் சொல்லணும். ஸோ டாக்டர் சொன்னது தான் அது ஒரு அது முக்கியமான ஒரு இது. டாக்டரோட சர்டிஃபிகேட் ஒரு பர்சன் வந்து இறந்துட்டாரா இல்லையான்றதை வந்து டாக்டர்ஸ் தான் மெயினாக சொல்லணும். ஓகே, ஸோ ஏதோ ஒரு ரீசன், ஏன்னா இது நிறைய பேர் இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறதுனால இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் செஞ்சது கரெக்டு. ஓகே, ஸ்கூல் செஞ்சது வந்து அவ்வளோ மைனர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் கூட அங்கே ஹாஸ்டலில் தங்கி படிச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க மைண்டெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கும், அந்த பொண்ணை அங்கே அப்படியே விட்டுருந்தாங்கன்னா அஃபெக்ட் ஆகிருக்கும். சரியா, அடுத்தது வந்து இப்போது டாபிக் வரேன். இப்போது வந்து சிசிடிவி கேமராஸ் வந்து ஃபுட்டேஜஸ், ரா ஃபுட்டேஜஸ் அந்த ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லாக போலீஸ்கிட்ட கொடுத்துறாங்க. அது சிபிசிஐடி கிட்ட இருக்குது. சிபிசிஐடியும் எல்லாவும் தராவாக செக் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க, எல்லா ஃபுட்டேஜஸும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் இருக்குது. அண்ட் வந்து இப்போ கோர்ட்டில் வந்து அங்கேருந்து காப்பி பண்ணி அந்த வீடியோ ஃபார்மேட்ஸாக இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 20 வீடியோஸும் நம்ம அவங்களுக்கு ஓடலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு, அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? அப்போது இது ஓப்பன் பண்ணுற வீடியோஸ் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, அதோட ஃபைல் ஃபார்மேட் என்ன, இந்த ஓப்பன் பண்ண முடியாத வீடியோ ஃபார்மேட்ஸ் என்ன, இது ஃபஸ்ட்டு சொல்லணும். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் அது என்ன பிரச்சனைன்னு. அண்ட் வந்து கார்த்திக் சார் ஏற்கனவே சொன்னார், அந்த கோர்ட்டில் வந்துட்டு அவங்க சொல்லும்போது சிபிசிஐடியோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கவர்மெண்ட் சிபிசிஐடியோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, அவங்க வந்து அப்கிரேட் பண்ணணும் சிஸ்டமை, கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னா. இப்போது வந்து லேட்டஸ்ட்டாக ஓடுறது Windows 11. ஓகே, ஸோ அப்கிரேட் பண்ணணுன்னா ஐதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அது கூட ஏன்னா எனக்கு அந்த ஃபார்மேட் வீடியோ ஃபார்மேட் தெரியாமல் அது என்னன்னு நான் சொல்ல முடியாது. சொல்யூஷன் என்ன டெக்னிக்கல் சொல்யூஷனாக இருக்கும்னு எனக்கு சொல்ல முடியாது. ஸோ அந்த வீடியோ ஃபார்மேட் என்னன்னு தெரியாமல் நான் பேச முடியாது. ஸோ இல்லாட்டி அது ரேர் ஃபைலு அந்த மாதிரி இருக்குமா, வி டோன்ட் நோ. அது என்ன ஃபைல்னு தெரியாமல் நான் வந்து பேச முடியாது. ஸோ ப்ராபப்ளி அவங்களுக்கு அது மெத்தட் தெரியலையா. சில ப்ரோக்ராம்ஸ் வந்து சில ஃபார்மேட்ஸ் வீடியோ ஃபார்மேட்ஸை ஓப்பன் பண்ணாது. ஸோ இவங்க வந்து ஒன்று ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணலாம், இல்லாட்டி அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் இருக்கோ அந்த சாஃப்ட்வேர் வச்சு அதை இன்ஸ்டால் பண்ணி அதை வச்சு கூட அந்த வீடியோஸை ஓப்பன் பண்ணலாம். அது என்ன ஃபார்மேட்டு, ஏன்னா சில பிளேயர்ஸ், சில மீடியா பிளேயர்ஸ் வந்து விண்டோஸில் சில ஃபார்மேட்ஸை ஓப்பன் பண்ணாது. அப்போது வந்து அந்த ஃபார்மேட் பர்டிகுலர் ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணுற அந்த மீடியா பிளேயர் இருந்துச்சுன்னா யூ கேன் ஓப்பன் இட். ஸோ அது மாதிரி தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். ஒரு அவங்களோட சைடில் என்ன இஷ்யூ அப்படின்னு தெரியாமல் நான் பேச முடியாது. ஓகே, ரெண்டாவது வந்து இப்போ அந்த வீடியோ ஃபார்மேட்ஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியல, அந்த வீடியோஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியலன்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு ஸ்கூல் வந்து தரம் மறிக்கிறது, எவிடன்ஸை என்ன கருமண்டாக பேசுகிறீங்க நீங்களாம். கேட்டது கோர்ட்டுக்கிட்ட தான் எல்லா எவிடன்ஸும் இருக்குது. ஸ்கூல்கிட்ட கூட முக்கியமான ஃபுட்டேஜஸ் தான் எடுத்து வச்சுருக்காங்க அவங்களோட சேஃப்டிக்கு. ஓகே, அவங்க பேக்கப் எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து ஃபுல் ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா ஃபுல் ரா ஃபுட்டேஜ் வந்து அந்த ஹார்ட் டிஸ்கே வந்து கோர்ட்டில் தான் இருக்குது. சரியா, அப்போ வந்து கோர்ட்டில் கேட்குறது தான் கரெக்டு. அப்படி பார்த்தா கோர்ட்டு மறைக்குதா, நீதிபதி வந்து கொலையை மறைக்க ட்ரை பண்ணுறாரா, நீங்கள்லாம் என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலை. ஓகே, இப்போது சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இல்லைன்னா கூட ஸ்ரீமதி வந்து தற்கொலை தான் செய்தார் அப்படின்றதுக்கு அவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த செல்வி தரப்பு ஆட்கள் வந்து கொலைன்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்களே, கொட்டி கிடக்குதான் அந்த ஆதாரங்கள்லாம். நானும் வந்து எல்லா உலகம் ஃபுல்லாக இருக்கிற ரோட்டில், கடலில், ரிவரில், எங்கெங்கேயோ குட்டையில், குளத்தில், எல்லா இடத்துலையும் நான் தேடி பார்த்துட்டேன். அந்த கொட்டி கிடக்கிற ஆதாரங்கள் எங்கே இருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. செல்வி அவர்களுக்கு தெரியுமா, இல்லை செல்வி அவர்கள் ஸ்ரீமதியோட சமாதி பக்கத்தில் அந்த கொட்டி கிடந்த ஆதாரங்களை எடுத்து புதைத்து விட்டார்களா, இல்லை ஸ்ரீமதியோடையே புதைச்சிட்டாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா சுடுகாட்டிலேயே உட்காந்துருக்காங்க அந்த அம்மா. சுடுகாட்டையே ஆட்டை போட்டு விட்டார். அந்த சுடுகாட்டிலே இருக்கிறதுனால எங்களுக்கு டவுட், எங்கள் திருடன் வந்து அந்த ஆதாரங்களை எடுத்து விடுவானோ அப்படின்னு ஒரு பயத்தில் வந்து சமாதிக்கிட்டே உட்காந்துருக்காங்களா நமக்கு தெரியாது. ஸோ அந்த கொட்டி கிடக்கும் ஆதாரங்கள் என்ன என்று சொல்லிவிட்டு ஸ்கூல் தரப்பு தான் கொலை செய்தது என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நான் கூட ஒத்துப்பேன். நான் கூட ஓகே, செல்வி அவர்கள் உண்மையாய் தான் பேசுகிறார் போல இருக்குது அப்படின்னு நம்மளும் செல்வி அவர்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் செல்வி அவர்கள் பொய் சொல்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு தான் நான் ஸ்கூல் தரப்பு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று வந்து ஸ்கூல் தரப்பு இன்னசென்ட், அவங்க ரொம்ப நல்லவங்கன்றதுனால தான் இவ்வளோ அமைதி காக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பஜாரி கிட்டலாம் இந்த மாதிரி ஒரு பஜாரி என்கிட்ட பிரச்சனை பண்ணிச்சுன்னா காலி பண்ணிடுவேன், அப்பயே முடிச்சு என்ன பேச முடியுமோ. நான் இந்த பொம்பளை எப்படி பேசுதோ அந்த பொம்பளைக்கு 100 மடங்கு ஜாஸ்தியாக நான் பேசுவேன். ஏன்னா நான் திட்டும்போது கவனிக்கணும், நான் எப்படி திட்டுவேன். நான் வந்து யூடியூப்பில் பேசுறதுனால சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நான் கேவலமாக பேசினேன்னா பயங்கர கேவலமாக பேசுவேன். நான் வந்து
எதிராளி எப்படிப்பட்டவரோ அதுக்கேற்ற மாதிரி பேசுகிற ஆள் நான் வந்து பொறுமையாக அப்படி அமைதி காக்கிற அமைதியான பொண்ணெல்லாம் கிடையாது. நானும் ஒருத்தன் ரவுடினா அந்த ரவுடிக்கு நான் ரவுடி, சரியா? அதனால் என்கிட்ட யாரும் வாலாட்ட முடியாது. ஆனால் ஸ்கூல் தரப்பு வந்து அவங்க வந்து உண்மையாகவே அவங்கள வந்து பாராட்டணும். ஏன்னா அவ்வளோ அமைதியாக இவ்வளோ கொடுமை பண்ணி அந்த ஸ்கூலை எவ்வளோ தாக்க முடியுமோ தாக்கி அவ்வளோ கேவலமாக இந்த ஸ்கூல் டீமை எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க செல்வி அண்ட் கோ. ஆனாலும் ஸ்கூல் வந்து ரொம்ப அமைதி காட்கிறது. என்னால் ஸ்கூல் மாதிரிலாம் பொறுமையாக இருக்க முடியாது. சத்தியமாக சக்தி ஸ்கூல் அளவுக்கு பொறுமை எனக்கு சத்தியமாக கிடையாது. அந்த டீமில் எல்லாருமே பொறுமையான ஆட்கள். அவர்களை மாதிரியெல்லாம் பொறுமையாக இருக்க முடியாது. அது என்னால் சத்தியமாக முடியாது. ஓகே, இப்போ வந்து சிசிடிவி ஆதாரங்கள் இல்லைன்னா கூட, ஒருவேளை இந்த பள்ளியில் வந்து சிசிடிவியே இல்லைன்னு வச்சுக்கோமே, 210 கேமரா ஓடிட்டுருக்கு இந்த பள்ளியில். 210 கேமராக்களும் 24 hours நான் ஸ்டாப்பாக ஓடிருக்கு. ஒரு பிரேக்கு, ஒரு செகண்டு கூட ஆஃப் இல்லை. பவர் கட் ஆகலை, ஒரு செகண்டு கூட எந்த கேமராவும் ஆஃப் ஆகலை. 210 கேமராவும் ஆன் ரன்னிங்கில் இருந்திருக்குன்னு பொழுது, அப்படியும் இந்த ஸ்கூலை கேவலமாக பேசுகிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் எனக்கு சிரிப்பு வருது. ஓகே, அதெல்லாம் விடுங்க. அந்த அந்த கேமராஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ அந்த 210 கேமராவில் ஒரு கேமரா கூட அந்த ஸ்கூல்கிட்ட இல்லை, ஓடவே இல்லைன்னா இந்த கேஸை எப்படி கொண்டு போவீங்க? வேறு என்ன ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு தானே பார்ப்பீங்க. இப்போது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும், ஸ்ரீமதி கேஸை பொறுத்த வரைக்கும், ஸ்ரீமதி தற்கொலை தான் செய்து கொண்டாள் அப்படின்றதுக்கு நிறைய நீங்கள் கொலைக்கு கொட்டி கிடக்குது ஆதாரங்கள் சொல்கிறீங்களே, உண்மையாகவே அந்த பொண்ணு தற்கொலை செய்வதற்குத்தான் கொட்டி கிடக்குது ஆதாரங்கள். அந்த பொண்ணு தற்கொலை தான் செய்தார் என்பது பல ஆதாரங்கள் இருக்குது. அது எல்லாம் சார்ஜ் ஷீட்டில் இருக்குது. இப்போ வரைக்கும் செல்வி அவர்கள் அதை படிக்கல. அந்த மாணவிகள் என்ன சொன்னாங்க? அடுத்தது அந்த பொண்ணோட ஹேண்ட் ரைட்டிங், அது அவளோட தான். அவளோட ஹேண்ட் ரைட்டிங் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள் செல்வி அவர்களை. ப்ரூவ் பண்ண முடியாது, எங்கே போனாலும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பொண்ணோட ஹேண்ட் ரைட்டிங் பக்காவாக மேட்ச் ஆகுது. 100%, 200% அந்த பொண்ணோட ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் ஆகுது. இன்னொன்று, அந்த பொண்ணு சாகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பெஞ்சில் உட்காந்து அழுதுருக்கா. அவள் அழுறது பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் வச்சு காமிக்க முடியாது. ஆனால் அவள் பெஞ்சில் படுக்கும்போதே தெரியுது அவ்வளோ சோகமாக இருந்திருக்கா. அவள் அழுதுருக்கான்றது கன்ஃபார்ம். ஏன்னா அவள் இறந்ததுனால தான் நம்ம இப்போ சொல்கிறோம். ஐயோ, ஃபஸ்ட்டு ஒருவேளை நம்ம உடம்பு சரியில்லைன்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு 1 hourல அவள் வந்து சூசைட் பண்ணியிருக்கா அப்படின்னும் பொழுது அந்த பொண்ணு அழுதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி. அதுதான் உண்மையாக நடந்திருக்கும். நான் அந்த பொண்ணு படுத்தது வந்து அந்த பெஞ்சு மேலே, அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேசாமல் அவள் பெஞ்சில் படுத்தது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ரொம்ப கஷ்டமாக மனசு இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி செய்வாங்க. அதை தவிர ஸ்ரீமதியோட வளர்த்த தாய் செல்வி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பொண்ணு ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்தாங்களா, இருந்த ஃபுட்டேஜ், அதில் அந்த பொண்ணு வந்து 1 மணி நேரமாக அந்த பொண்ணு ஏதோ எழுதியிருக்காளாம், மணிக்கணக்காக எழுதியிருக்காளாம் அந்த பொண்ணு. என் பொண்ணு எல்லோரும் மற்ற பொண்ணுங்கள்லாம் ரொம்ப இதுவாக இருந்தாங்க. என் பொண்ணு வந்து அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தா, எழுதிக்கிட்டே இருந்தா அப்படின்ற. அதாவது அவள் வந்து சாக போகிற பொண்ணுக்கு சூசைட் பண்ணிக்க போகிறேன்ற பொண்ணு படிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாலாம். இந்த அம்மா சொல்லுது. அந்த பொண்ணு லெட்ரு எழுதிட்டுருக்கு. இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு லெட்ரு எழுதிட்டுருக்கு. லெட்ரு எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரில இந்த பொம்பளைக்கு. சூசைட் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னா என்ன, நான் வந்து ஜாவா ப்ரோக்ராமிங், சி ப்ரோக்ராமிங் நான் படிச்சுன்னு உட்காந்துட்டுருப்பேன்? இல்லை என்ன சொல்லுங்கள், என்ன படிக்க போகிறேன் நான்? சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு படிக்க தோணுமா? தோணாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், நான் லெட்டர் தான் எழுதுவேன். அந்த பொண்ணு லெட்டர் தானே எழுதியிருக்கா, அது கூட தெரியாமல் இந்த அம்மா வளரிட்டுருக்கு. அதையும் வந்து உண்மையான அந்த பொம்பளை சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டு உட்காந்துருக்கு இந்த கூட்டம். அந்த பொம்பளை எங்கெல்லாம் பொய் சொல்கிறார் அப்படின்றது, அந்த பொம்பளை வந்து சில இடத்துல உண்மையும் பேசுகிறார், சில விஷயம் பேசும்போது அதை கவனிக்கிறது இல்லை. உண்மையாகவே ஐக்யூ ஜாஸ்தியாக இருக்கிறவங்க வந்து ஒருத்தங்க பேசும்பொழுது அடுத்தவர்கள் என்ன பேசுகிறாங்கன்றதை கூர்மையாக கவனிப்பாங்க. செல்வியோட டீம் எப்படி இருக்குன்னா, ஆட்டுமந்த டீம் மாதிரி இது. அதாவது ஒரு கூட்டமாக ஒரு 100 ஆடு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு 10 ஆடு இருக்குது. ஓகே, நடந்து போகிறது. ஃபஸ்ட்டு ஆடு எங்கே போகுதுன்னு பார்க்கும். ஃபஸ்ட்டு ஆடு வந்து இப்படி நடந்து போகிறதா, பள்ளம் இருக்குதா, டாயின்னு விழுதா, மீதி இருக்கிற அப்புறம் எழுந்திரிச்சு அது நடந்து போகுதுன்னு வச்சுக்கோமே. மீதி இருக்கிற 9 ஆடு 10 ஆடு எல்லாமே என்ன பண்ணும், அதே பள்ளத்தில் விழுந்துட்டு டாயிங்கன்னு அதுங்களும் எழுந்திரிச்சு போகும். அதுங்களுக்கு வந்து இந்த பக்கமாக பள்ளம் இருக்குது, நம்ம இப்படி போகணும் அப்படின்ற ஒரு சிந்தனை கிடையாது. சுயமாக யோசிக்க மாட்டாங்க அந்த ஆடுகள். ஸோ அதைத்தான் வந்து செல்வி அவர்களோட ஜால்ராக்கள் செய்கிறாங்க. செல்வி பேசுகிற சில உண்மைகள் தெரியாமல் உளருவார். உண்மை பேசணும்னு பேச மாட்டார். இப்போ பாருங்கள், அந்த சிசிடிவி கேமராவில் ஃபுட்டேஜை சொல்லும்போது கூட 1 மணி நேரமாக என் பொண்ணு படிச்சுட்டு இருந்தா, எழுதிட்டு இருந்தா, என்னமோ பாட புஸ்தகத்துலேருந்து அந்த பொண்ணு நோட்ஸ் எடுக்கிறாம, டீச்சர் பாடம் நடத்தினா எழுதுவாங்க. இந்த பொண்ணு தனியாக உட்காந்து எழுதிட்டுருக்குன்னா என்ன எழுதிட்டு இருந்தது, அதை கவனிக்கல எவனும். அந்த பொண்ணு எதோ எழுதியிருக்கான்னா இப்போ தற்கொலைக்கான லெட்டர் தானே அவள் எழுதிட்டுருக்கா, அதை கவனிக்கல. படிச்சுட்டு இருந்தாலும் எழுதிட்டு இருந்தாலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை கவனித்தாங்களே ஒழிய இந்த ஆட்டு மந்தைகள் கூட்டத்துக்கு வந்து மண்டையில் உரைக்கலை.
செல்வி அவர்களை சொல்லும்போதே யோசிக்கணும். நீங்கள் வந்து ஐக்யூ நிறையா இருக்கிறவங்க வந்து இது நல்லா யோசிப்பாங்க. இதுக்கு தான் சொல்கிறது, மூளையை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டோம்னா நம்மளுடைய சிந்தனை திறன் வந்து மங்கிக்கிட்டே போகும். சிந்தனை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம புத்தியை வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு நல்லது. நம்மளை ஒருத்தவங்க ஏமாற்ற வராங்க, இப்போ நம்மளுக்கே ஒரு ஆபத்து வருது அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து அந்த ஆபத்து என்ன, எனக்கு வந்து நான் எப்படின்னா, நான் வண்டியில் போனாலும் சரி, 2 வீலரில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, இல்லை எப்படி போனாலும் சரி, என்னை எவனாவது ஃபாலோ பண்ணால் எனக்கு தெரியும். நான் வந்து எப்படி கண்டுபிடிப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு அலர்ட்டாக இருப்பேன். என்னை எவனாவது ஃபாலோ பண்ணால், இல்லை எனக்கு ஏதாவது நான் கரெக்டாக எவன் ஃபாலோ பண்ணுறானோ அவங்ககிட்டயே போய் மிரட்டிட்டு போவேன். ஸோ அந்த ஒரு அலர்ட்னஸ் இருக்கணும். ஸோ உங்களுக்கு புத்தி வந்து ஷார்ப்பாக இருந்தால் தான் அதெல்லாம் பாசிபிள். உங்களுக்கு வந்து மூளையை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஒருத்தவங்க பொய் சொன்னாலும் சரி, உண்மை சொன்னாலும் சரி, அதை கூர்ந்து கவனிக்க முடியும். செல்வி சொல்கிற பொய்கள் எல்லாம் வந்து உண்மை நம்பிட்டு இருக்காங்க. செல்வி வந்து எந்த இடத்துலையாவது எங்கேயாவது தெரியாதனமாக உண்மையை சொன்னால் அதை இவங்கெல்லாம் அதில் மண்டைக்குள்ளேயே ஏற்றிக்கிறது இல்லை. இப்போ நீ நடுநிலையாக யோசிக்கிற ஆளுங்கன்னா நீ சிங்சாங் போடாமல் செல்வி பேசுவதில் உண்மை இருக்கா இல்லையான்றதை ஃபஸ்ட்டு கவனிக்கணும். நீ ஸ்கூலை இவ்வளோ கேட்குறீங்களே, செல்வி பேசுவதில் எது உண்மை எது பொய் அதை கூட கண்டுபிடிக்க முடியல உங்களால். அந்த லட்சணத்தில் இருக்குது இந்த ஆட்டு மந்தைகள் கூட்டம். ஓகே, நீங்களாம் வந்து நியாயத்துக்காக போகிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா உண்மையாகவே ஒரு பெண் ஸ்ரீமதி இல்லை, ஸ்ரீமதிக்கே உண்மையாகவே அது அநியாயம் நடந்திருந்ததுன்னா கூட அந்த பொண்ணுக்காக போராட வேண்டியது மக்களோட கடமை தான். நானும் சேர்ந்துப்பேன். இப்போ உண்மையாகவே ஸ்ரீமதிக்கு அநியாயம் நடந்திருந்தா நான் வந்து ஃபஸ்ட்டு ஆளாக சப்போர்ட் பண்ணுவேன் ஸ்ரீமதிக்கு. இப்போ கூட நான் ஸ்ரீமதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் அந்த செல்வி சைடுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா செல்வி வந்து பணத்துக்காகத்தான் போராடணும் போது அந்த இடத்துல கூட நான் வந்து தள்ளி நின்னாவது சப்போர்ட் பண்ணுவேன், அந்த பொண்ணுக்கு ஏதோ நடந்துச்சுன்னு. ஆனால் அந்த பொண்ணு தற்கொலை தான் செய்து கொண்டால் என்னும் பொழுது, அந்த பொண்ணு எதுக்காக தான் தற்கொலை செய்து கொண்டால் என்னும் பொழுது, அது காரணம் தெரியும் பொழுது, அப்போ நான் செல்வியை எதிர்க்கத்தானே செய்யணும். அந்த பொண்ணுக்கு நான் சப்போர்ட்டிவாக நான் பேசணுன்னா செல்வியை எதிர்ப்பது தான் கரெக்டு. ஸ்கூலை எதிர்ப்பதுனால ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா ஸ்கூலுக்கும் ஸ்ரீமதி சேர்த்ததுக்கும் ஒரு கனெக்ஷனும் இல்லை. அந்த பொண்ணு அங்கே இறந்தா அவ்வளோதான், பிளேஸ் ஆஃப் டெத். இப்போது நித்யஸ்ரீன்னு ஒரு சிங்கர் இருந்தாங்க. ஓகே, அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த நித்யஸ்ரீயோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க வீட்டில் சாவலை, அடையாறில் வந்து ஒரு ஏரியில் போய் விழுந்தார், தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஏன் அவர் வீட்லேயே சாக வேண்டியதானே? பிளேஸ் ஆஃப் டெத் வந்து வேறு இடம். ஆனால் அவர் பண்ணது தற்கொலை. அவரை யாரும் வந்து அந்த ஏரியில் பிடிச்சி தள்ளலை. அவராக தான் போய் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு சொல்லி கீழே விழுந்தார். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். இது மாதிரி பலர் வந்து அவங்க இருக்கிற பிளேஸை விட்டு வெளியில் வந்து சாகிறவங்க இருக்காங்க. இப்போது ஸ்ரீமதியோட கேஸில் அந்த பொண்ணு இருந்தது ஹாஸ்டல்ன்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஹாஸ்டல்லாம் வெளியில் விடுறது இல்லை, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கூல்ன்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் விடக்கூடாதுன்ட்டு. இந்த பொண்ணுக்கு வேறு ஆப்ஷன் கிடைக்கல. இன்னொன்று, ஐ பிலீவ் தட் அந்த ஸ்கூலில் அந்த கிளாஸஸ் எல்லாம் லாக் பண்ணுற பழக்கம் இருக்குமோ எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன் அந்த டவுட் இருக்குது அப்படின்னா, இப்போது அந்த ஸ்கூலில் கிளாஸ்லலாம் ஃபேன் ஓடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த சூசைட் பண்ணிக்கிறவங்க ஃபேனில் கூட மாட்டி சாவாங்க. ஸோ இல்லை விஷம் சாப்பிட்டு சாவாங்க, ஏதோ ஒன்று செய்வாங்க. ஸோ ஸ்ரீமதி வந்து எப்படி சாகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இந்த 2 நாளாக அவள் கன்ஃபியூஷனில் இருந்திருக்கா. எப்படி சாகிறது, எப்படியும் அவளுக்கு பயம் வந்துடுச்சு. இந்த செல்வி அவர்கள் மிரட்டினதில் பயம் வந்துடுச்சு. எப்படி சாகலாம் அப்படின்றத யோசிச்சு இந்த பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு டெத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்கு. மாடியிலேருந்து விழுது. இன்னொன்று, அந்த பொண்ணு வந்து டீச்சர்ஸை வந்து டைரெக்டாக ப்ளேம் பண்ணல. அவள் சொன்னது, டீச்சர்லாம் என்னை படிக்க சொல்கிறாங்க, எனக்கு HNO3 ஃபார்முலா தெரியல, நைட்ரிக் ஆசிட் ஃபார்முலா தெரியலன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் அவளோட அக்யூசேஷன் கூட லைட்டாக தான், அதாவது ரொம்ப அப்படி ஒரு டீச்சரால் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறான்னா அது ரொம்ப சிவியரான விஷயமா இருக்கணும். அந்த டீச்சர் வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, என்னை வந்து ரொம்ப மோசமாக பேசிட்டாங்க, மோசமாக திட்டாங்க, கெட்ட வார்த்தையில் பேசிட்டாங்க, என்னை வந்து மாலஸ்ட் பண்ண பார்த்தாங்க. இப்போ மேல் டீச்சர்ஸாக இருந்ததுன்னா என்னை வந்து வேறு மாதிரி அர்த்தத்தில் தொட பார்த்தாங்க. இந்த மாதிரி ஏதோ உண்மையை அந்த மாதிரி ஒரு விஷயம் எழுதியிருப்பாங்க. இந்த பொண்ணு எழுதினது வந்து ரொம்ப லைட்டாக எழுதியிருக்கா. அப்போ கண்டிப்பாக இந்த பொண்ணு இறந்தது டீச்சர்ஸ்னால கிடையாது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டரில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து இந்த காசை வந்து எங்கள் அம்மாகிட்ட கொடுங்கன்னு சொல்லியிருக்கா. ஃபீஸ் வந்து நான் வந்து கொஞ்ச நாள் தான் இருந்திருக்கேன் இந்த ஸ்கூலில், எனக்கு கட்டின ஃபீஸை வந்து எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துருங்க, எங்கள் அம்மா அப்பா கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கான்னா, அப்போ என்னாத்தம், சாகிறதுக்கு 2 நாள் முன்னாடி இந்த பொம்பளை ஸ்கூல் ஃபீஸை பற்றி பேசியிருக்கு ஸ்ரீமதி கிட்ட. உனக்கு ஃபீஸ் கட்டுறது தண்டம் அப்படின்னு பேசியிருப்பா. கண்டிப்பாக எங்கள் அம்மாவே என்னை திட்டுவாங்க. அப்படி திட்டுவாங்க. எப்படி திட்டுவாங்கன்னா, ஏதாவது நான் வந்து வாழ்த்தனம் பண்ணேன், ஏதாவது அட்டகாசம் பண்ணேன்னா எங்கள் அம்மாவே சொன்னேன், உனக்கெல்லாம் செலவு பண்ணுறதே தண்டம்வாங்க.
இது வந்து நேச்சுரலாக எல்லா அம்மா அப்பாவும் பேசுகிறது தான். ஆனால் செல்வி அவர்கள் வந்து எப்படி பேசியிருப்பாருன்னா, அது நம்மெல்லாம் ஒரு அடக்க உடக்கமாக இருக்கணும்ல பெற்றோர்கள்கிட்ட. அந்த நாளாம் அடங்குற ஆள் கிடையாது, கொஞ்சம் வால் தான் நான். ஸோ அதனால் எங்கள் அம்மா அப்பா என்ன திட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை வந்து சீரியஸாக சொல்ல மாட்டாங்க, அதை ரொம்ப சீரியஸாக சொல்ல மாட்டாங்க. செல்வி அவர்கள் வந்து ஸ்ரீமதியை ரொம்ப ரொம்ப சீரியஸாக ஏதோ பயங்கரமாக பேசியிருக்காரு. அந்த பணத்தை பற்றி பேசியிருக்காங்க, ஸ்கூல் ஃபீஸை பற்றி பேசியிருக்காரு. ஸோ என் ஃபீஸ் என் கடன் அப்படின்றது உண்மை தான். அந்த பொண்ணு அதை எழுதி வச்சுருக்கா. அதுவும் வந்து போலீஸ்கிட்ட இருக்குது, சிபிசிஐடி கிட்ட அந்த லெட்டரும் இருக்குது. அதாவது அந்த பொண்ணு எழுதினது என் ஃபீஸ் என் கடன், ஓகே, அது அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அதாவது அந்த பொண்ணு எல்கேஜிலேருந்து ஒரு பொம்பளை வந்து அந்த பொண்ணு படித்த எல்கேஜிலேருந்து ஸ்கூல் ஃபீஸை கூட நீ வந்து அந்த பொண்ணோட நினைவாக வந்து அந்த பொண்ணு எல்கேஜியில் ஸ்லேட்டில் எழுதினா, பல்பில் எழுதினா, இல்லை அந்த சாக் பீஸை நீ வச்சுருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் அந்த பொண்ணுக்கு கட்டின ஃபீஸை வச்சுருக்கா பார்த்தியா எல்கேஜிலேருந்து. இதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. அப்போனா நீ எவ்வளோ பணத்து ஆசை மேலே இருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பணத்தை பற்றி பேசியிருப்பேன். அந்த பொண்ணு சாகும்போது கூட நிம்மதியாக சாகலை. சரி, நம்ம செத்தா ஆக்சுவலி நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பொண்ணு வந்து டீச்சர்ஸை ப்ளேம் பண்ணது கூட எதுக்காக சொல்லியிருக்கா அப்படின்னா, அப்படி சொன்னால் தான் ஸ்கூல் வந்து செல்வி அவர்களிடம் வந்து காசு கொடுக்கும் அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். ஏன்னா ஸ்கூல் மேலே தப்பு மாதிரி ஆகிடும்ல. இப்போ டீச்சர்ஸை ப்ளேம் பண்ணால் டீச்சர்ஸ்னால தான் நான் சாகிறேன்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்கா அப்படின்னா, சரி அப்போ ஸ்கூல் ரெஸ்பான்சிபிள் தானே, நீ அந்த ஃபீஸை எங்கள் அம்மா கிட்ட கொடு, எங்கள் அப்பா கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு எழுதியிருக்காருன்னா அர்த்தம் என்ன அர்த்தம்? ஸோ அவளோட சைக்காலஜி படி அவள் வந்து சாகும்போது கூட அவள் நிம்மதியாக சாகலை. நான் சாக போகிறேன், என்னை டீச்சர் திட்டாங்க, இவங்க திட்டாங்கன்னு அப்படி சாகாமல் ஸ்கூல் ஃபீஸ் அந்த ஒரே ஒரு லைன் போதும். அந்த லெட்டரோட ஃபுல் இதுவும் அந்த ஸ்ரீமதியோட மனசுக்குள்ளே இருக்கிறது அப்படியே தெரியும். அந்த ஒரே ஒரு லைன், ஸ்கூல் ஃபீஸ் எங்கள் அம்மா கிட்ட கொடுங்க, எங்கள் அப்பா கிட்ட கொடுங்கன்னு சொன்னா பாரு, அந்த ஒரு லைன் போதும். அப்போனா செல்வி வந்து ஸ்ரீமதி கிட்ட என்ன பேசினா? அந்த 2 நாள் முன்னாடி செல்வி அவர்கள் ஸ்ரீமதி கிட்ட என்ன பேசினார்? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வக்கு கிடையாது. இங்கே ஒன்றுமே, இங்கே எல்லா ஆதாரத்தையும் சிபிசிஐடி போலீஸ் எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துட்டு உட்காந்துருக்கு. ஸ்கூலு பேக்கு மாதிரி இருக்குது இந்த ஸ்கூலு. உண்மையாகவே ஸ்கூலை நான் பேக்குன்னு தான் சொல்லுவேன். அந்த ஸ்கூல் டீமை எல்லா ஆதாரங்களையும் கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க இன்னும் ஆதாரங்களை மறைக்கிறாங்களா? உண்மையாக மறைக்கிறது அந்த முழு பூஷணிக்காக வச்சுட்டு மறைக்கிறது வந்து செல்வி அவர்கள் தான், ஸ்கூல் கிடையாது. இந்த பக்கம் கேட்க துப்பு இல்லை. செல்விக்கு அவர்களிடம் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே ஸ்கூல்கிட்ட, செல்வி அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு அவனுக்காவது தைரியம் இருக்கா இல்லை துப்பு இருக்கா? ஒரு மண்ணாங்கட்டியும் கேட்குறது இல்லை. ஆனால் பேச்சு மட்டும் வாய்க்கடியே பேசுகிறீங்க. சரி, நீங்கள் வந்து இந்த சிசிடிவி ஆதாரம் கொடுத்தால்தான் அந்த பொண்ணு வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவோம், இதெல்லாம் வேண்டாம், இந்த கதையெல்லாம் வேண்டாம். நீ வந்து சிசிடிவி ஆதாரத்தை உங்ககிட்ட ஒரு ஃபுட்டேஜே உங்கள் கையில் கொடுத்தா கூட நீ ஒரு டேஷும் நீ கண்டுபிடிக்க போகிறதில்ல. ஏன்னா அதில் ஒன்றுமே இல்லை, அதில் ஒன்றுமே கிடையாது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணு விழுந்ததுலேருந்து அந்த காலையில் அந்த 5 மணியோ 5:30 மணியோ பார்த்தாங்க இல்லையா, அந்த டைம் வரைக்கும் அந்த சைடு யாருமே போகல, அந்த சைடு யாருமே வரல. அப்படி இருக்கும்பொழுது அதை பார்த்து நீ வந்து ஒரு ஆதாரத்தையும் பிடுங்க முடியாது. கொலை செய்து விட்டார்கள் அப்படி எடுத்துகிட்டு என்னென்னமோ கதை சொன்னீங்களே, அப்படியே அங்கே போய் அந்த பொண்ணை மயக்க மருந்து கொடுத்து அப்படி எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு போய் தூங்கிட்டு இருந்தாலாம். அந்த செல்வி அவர்கள் கதை சொன்னாங்க. தூங்கிட்டு இருந்தாவ தூங்குறவளை பிடிச்சி எழுப்பி, ஐயோ அதுக்கு எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுத்தாங்க பாருங்கள். ஆஸ்கார் நாயகி தான் அந்த அம்மா. அதுக்கு வந்து ஒரு நடிகையோட எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுத்து இந்த அம்மா ஒரு கதை சொல்லுது. அப்படி எழுப்பி விட்டாங்களாம், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனாங்களாம். 10 பேர் இருந்தாங்களாம் அந்த ரூமில். என்னென்ன கதை சொல்லிச்சு இந்த பொம்பளை. இதெல்லாம் நம்புறதுக்கு கரெக்டாக நம்புவீங்கப்பா. இதெல்லாம் எந்த 10 பேர் அங்கே இருந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் அந்த லிஸ்ட்டு கரெக்டாக இல்லையா நாங்களும் செக் பண்ணுவோம். எடப்பாடி பழனிசாமி வந்து அங்கே ஸ்கூலில் எதுக்கு தங்கணும், இபிஎஸ் எதுக்கு தங்கணும், அண்ணாமலை எதுக்கு தங்கணும், என்னத்துக்கு அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா? இந்த பொண்ணு டியூஸ்டே நைட்டு இறந்துருக்கு. அடுத்த நாள் வெட்னஸ்டே காலையில் 7 மணி 8 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும். 8 மணிக்கு ஸ்கூலா 7 மணிக்கு ஸ்கூலா எனக்கு தெரியாது. காலையில் 9 மணிக்குன்னு வச்சுக்கோமே, 8 மணி இல்லை 9 மணிக்கு ஸ்கூல்னா, ஸ்கூல் அடுத்த நாள் ஸ்கூல் எப்படி நடத்துதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்களா? இல்லை அந்த பொண்ணை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி விஐபி விருந்து, அது மண்ணாங்கட்டி விருந்து சொல்லிட்டு எவனாவது, அதுவும் சரி நீங்கள் சொல்கிற மாதிரி விஐபி விருந்தே கொடுத்தா கூட அந்த பொண்ணை ரேப் பண்ணால் கூட டியூஸ்டே நைட்டாக செய்வாங்க இந்த காரியத்தை. அடுத்த நாள் வெட்னஸ்டே ஸ்கூல் இருக்குது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துடுவாங்க ஸ்கூலுக்கு. 4000 பசங்க இருக்காங்க, எல்லா ஸ்கூலுக்கு வருவாங்க. டீச்சர்ஸ்லாம் அடுத்த நாள் என்ன பாடம் நடத்தணும் இதில் கவனம் செலுத்துவாங்களா? இல்லை அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணி எப்படி இது பண்ணுறது, இந்த மாதிரி பிளான் போட்டுட்ருக்குமா ஸ்கூலு? அதாவது பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்களை நீங்கள் வந்து தப்பாக அக்யூஸ் பண்ணிங்கன்னா அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். நீ சொல்கிறதே பொய்ன்னு நல்லா அப்படியே கண்கூடாக தெரியுது. கதை தானே அது நீங்கள் பேசுகிறது.
ஏதாவது இத்தினூண்டு 1%, 0.01% கூட அதில் உண்மை கிடையாதுன்னும் பொழுது என்ன கதை பேசினா என்ன? இந்த செல்வி டீம் அவர்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ், தயவு செஞ்சு மூளையை யூஸ் பண்ணுங்கள். அது மூளையை யூஸ் பண்ணாமல் என்ன ஆகுது? நீங்களாம் எல்லோரும் ஆளுக்கு ராஜேஷ்குமார்னு நினச்சிக்கிறீங்க. நான் ராஜேஷ்குமார் நாவல் நிறையா படிப்பேன், க்ரைம் நாவல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நானே சொல்கிறேன் இது வந்து தற்கொலை தான் என்று. நான் வந்து அந்த நாவல் படிக்கும்போது ஆரம்பத்துலேயே யார் கொலைக்கார, யார் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே வருவேன். அந்த ஃபுல்லாக எனக்கு அந்த புக்கை முடிக்கிற வரைக்கும் நான் வேறு எதுவுமே என்னோடய கான்சன்ட்ரேஷன் போகாது. ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அவரோட க்ரைம் நாவல்ஸ்லாம். நான் அந்த இடத்துல மூளை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். சரி, இவர் கொலை பண்ணியிருப்பாங்களா, அவங்க கொலை பண்ணியிருப்பாங்களா சொல்லிட்டு. ஐ லவ் டு ரீட் க்ரைம் நாவல்ஸ். ஆனால் இங்கே நீங்களாம் அந்த ஸ்ரீமதி கேஸில் கதை சொல்கிறீங்க பாருங்கள், கேவலமாக இருக்குது. ராஜேஷ்குமார் சொல்கிறவர் போது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவார், லாஜிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். அவர் சொல்கிற பாயிண்ட்ஸ் வந்து இப்போ எதனால் இவர் கொலை பண்ணி என்ன நடந்துச்சுன்னு சொல்லும்போது கடைசியில் அந்த எண்டில் தான் ரிவீல் பண்ணுவார் யார் கொலை பண்ணாங்கன்ட்டு. ஆனால் அவர் சொல்கிறது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப இன்டெலிஜென்ட் ரைட்டர்னு நான் சொல்லுவேன். ரொம்ப இன்டெலிஜென்ட் ரைட்டர் அவர். அவரோட ரைட்டிங் பார்த்திங்கன்னா லாஜிக்காக அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஸ்ரீமதி கேஸில் இவங்கெல்லாம் கதை சொல்கிறத பார்த்தா தலையில் அடிச்சுக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு இருக்கும். இப்படி கூட யோசிப்பாங்களா மக்கள், முட்டாளா அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காங்க அந்த சில யூடியூபர்கள். அவங்க சொல்கிற கதையெல்லாம் உண்மைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. உண்மை தான். என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்குது, ஒரு அநீதி நடக்குதுன்னா, ஒரு பொண்ணுக்கு யாராவது ரேப் பண்ணுறாங்க, இல்லை ரேப் பண்ண வேணாம், மாலஸ்ட் பண்ணால் கூட ஏன் மாலஸ்ட் பண்ணானோ அவனை செருப்பால் அடிக்கணும், இதில் தப்பே கிடையாது. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறவன் கூட, அதாவது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தப்பாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி செய்கிறவனை கூட அடித்து போடணும். இதில் வந்து எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே நடக்கலடான்னா இந்த நாதாரிங்க எப்படி உளறிட்டுருக்கு பாருங்கள். இந்த பொண்ணு சாகும்போது அந்த பொண்ணை யாருமே செக்ஷுவலாக மாலஸ்ட் பண்ணலை, ரேப் பண்ணலை, எந்த ஒரு கெட்டதும் எவனுமே அந்த பொண்ணை யாருடைய சுண்டு விரல் கூட அந்த பொண்ணு மேலே படலை. அப்படின்னும் பொழுது அந்த ஸ்கூல் டீமில் இவங்க ரேப் பண்ணாங்க, 10 பேர் ரேப் பண்ணாங்க, 20 பேர் ரேப் பண்ணாங்கன்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்களே. சரி, ஓகே, அந்த பொண்ணை யாரோ ரேப் பண்ணிட்டாங்க, இல்லை கொலை பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு டவுட் வருதுன்னு வச்சுக்கோமே. அது யாராவது ஒருத்தரோ 2 பேரோ தானே செஞ்சுருப்பாங்க. ஒரு 20 பேர், ஒரு 15 பேர், இவங்களா ஒரு டீமே சொல்கிறீங்களே. இன்னும் வந்து அமெரிக்க ஜனாதிபதி தான் இந்த ஸ்கூலில் வந்து தங்கி ரேப் பண்ணல ஸ்ரீமதியை. அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக நிறைய ஸ்கூல்ஸில் வந்து இந்த மாதிரி மாலஸ்டேஷன்லாம் நடக்குது. அதாவது ஸ்கூல் பொண்ணுங்களை வந்து தப்பாக வந்து பார்க்குறது, தப்பாக வந்து தொடுறது, இதெல்லாம் நடக்குது. எனக்கே என்னோடய ஸ்கூலில் வந்து இது ஒரு சார் அப்படி இன்சிடென்ட் நடந்தது. ஆனால் வந்து எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். லைக் என்ன, உன்னை கடிச்சு தின்ற போகிறேனான்ற மாதிரி ஒரு பேசினார், அவ்வளோதான் நடந்தது. ஆனால் எனக்கு அந்த டைம்லலாம் தைரியம் கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஸோ அது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தைரியத்தை வளர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இப்போது சில ஆம்பளைங்க வந்து பொண்ணுங்களை வந்து தப்பான நோக்கத்தில் பழகிறதெல்லாம் எல்லா ஸ்கூலுன்னு கிடையாது, நம்மளோட ஃபேமிலிலேயே இருப்பாங்க, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்லேயே இருப்பாங்க. சித்தப்பா, மாமா அப்படின்ற பேர்லேயே நம்மளோட ஃபேமிலிலேயே யாராவது இருப்பாங்க. அவங்களே வந்து நம்மக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்ப்பாங்க. ஸோ இது வந்து பெண்கள் மேலே பாலியல் எண்ணத்தோட, ஒரு செக்ஷுவல் எண்ணத்தோட ட்ரை பண்ணுற சில கேவலமான, கோரமான, மட்டமான ஆண்கள் இருக்காங்க. ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும், ஸ்ரீமதி கேஸில் வந்து அந்த ஸ்கூல்லேருந்து ஒருத்தர் கூட அந்த பொண்ணை வந்து தவறாகவும் பார்க்கல, அந்த பொண்ணுக்கிட்ட யாரும் பேசலை. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு பேர் கூட தெரியுமான்றது தெரியல. அண்ட் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட யாருமே தப்பாக நடந்துக்கல, எந்த ஒரு தப்புமே நடக்கலை. 10 நாளில் இந்த பொம்பளை வந்து 2 ஸ்கூல் மாற்றி இந்த பொண்ணை வந்து அங்கே சேர்த்துருக்காப்புல. 10 நாளில் 2 ஸ்கூல் சேர்த்துருக்காங்கன்னா அந்த ஸ்ரீமதிக்கும் செல்வி அவர்களுக்கும் என்ன மாதிரி பயங்கரமான சண்டை நடந்திருக்கும். வீட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய சண்டை நடந்திருக்கும். யாருமே இப்போ ஒரு ஸ்கூல் வேணாம், இப்போ சக்தி ஸ்கூல் வேணாம், வேறு ஸ்கூலில் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து வேறு ஸ்கூலில் இழுத்துட்டு போய் அந்த பொண்ணை சேர்த்துருந்தா கூட அந்த பொண்ணு வந்து அங்கே தானே படிப்பா. இப்போ சத்ய சாய் ஸ்கூல்னால் அங்கே தானே படிக்கணும். எதுக்கு மறுபடியும் சக்தி ஸ்கூலுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? அப்படின்னா அவள் அடம் பிடிச்சிருக்கான்னு அர்த்தம். அங்கே நான் இருக்க முடியாது, நான் இங்கே தான் வருவேன், அடம் பிடிச்சிருக்கான்னு பொழுது ஏதோ ஒரு பெரிய சண்டை நடந்ததுனால தானே மறுபடியும் சக்தி ஸ்கூலுக்கே வந்திருக்கான் அந்த பொண்ணு. அந்த பாயிண்ட்டெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டேன்றீங்க? என்னுடைய ஒரு டவுட் வந்து, இப்போ பாப்பா மோகன் அவர்கள்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபேமஸான லாயர்ஸ் இவங்கெல்லாம். இப்போ அவங்களுடைய சிலபஸ்லேயே இருக்கும். ஓகே, ஜூரிஸ்ப்ருடென்ஸ் அவங்க சிலபஸ்லேயே இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு ஜட்ஜு இருக்காங்க அப்படின்னா, ஒரு கேஸ்க்கு வந்து
ஃபஸ்ட்டு ஃபேக்ட் இல்லாமல் அந்த கேஸுக்கு தீர்ப்பு கொடுக்க முடியாது. சும்மா வந்து கதை சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து அங்கே 2 பேர் 10 பேர் வந்தாங்க, 10 பேர் அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்கன்னு சும்மா ஏன் வாய்க்கு வந்தபடி ஒரு ரீசன் சொன்னாலோ, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் சொன்னாலோ அந்த கேஸை வந்து ஜட்ஜ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கேஸில் ஜெயிக்கணும் அப்படின்னா நல்லா யோசித்து அந்த ஜட்ஜை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ ஈவன் ஒரு குற்றவாளிக்கு அவங்க ஆதரவாக பேசுகிறாங்க அப்படின்னா கூட அந்த ஜட்ஜை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னா அந்த அளவுக்கு லாஜிக்கல் பாயிண்ட்ஸை கொடுக்கணும். ஸோ இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் வக்கீல் தொழில்ன்றது வந்து ரொம்ப ஹை லாஜிக் பாயிண்ட்ஸை வச்சு தான் ஒரு கோர்ட்டில் வந்து வாதாட முடியும். அந்த மாதிரி வாதாடி தான் அந்த கேஸ்லலாம் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி கேஸில் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமதி கேஸில் பார்த்தீங்கன்னா இதில் வாதாடத்துக்கு ஒன்றுமே இல்லை. அந்த சைடு லாஜிக்கல் பாயிண்ட்ஸே கிடையாது. ஸ்ரீமதி சைடில் என்னென்ன கதையெல்லாம் இவங்க யூடியூப்பில் சொல்கிறாங்களோ அதில் ஒரு பாயிண்ட்டு கூட லாஜிக்காக வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஓகே, இன்னொன்று வந்து இந்த ஸ்கூல் வந்து ஓப்பனாக இருக்குது, எல்லா எவிடன்ஸஸையும் ஓப்பனாக எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்கன்னும் பொழுது, ஹார்ட் டிஸ்கில் ரா ஃபுட்டேஜ் வந்து போலீஸ்கிட்ட இருக்குது அப்படின்னும் பொழுது, கோர்ட்டில் இப்போ இருக்குன்னும் பொழுது எல்லா எவிடன்ஸையும் கொடுத்துட்டு உட்காந்துருக்கு பேக்கு மாதிரி இந்த ஸ்கூலு. இவங்க வந்து ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் அது கொலை அது இதுன்னு இந்த பொம்பளையை மட்டும் ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இந்த கேஸில் நான் என்ன பார்க்குறேன்னா, பாப்பா மோகன் மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் உள்ள ஒரு வக்கீல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கேஸை எதுக்கு செல்வி போன்ற ஒரு கிரிமினலுக்காக வாதாடணும் அப்படின்றது எனக்கு புரியலை. ஏன்னா அந்த பொண்ணு இறந்ததுக்கே இவர் தான் காரணம் என்னும் பொழுது, செல்வி அவர்கள் தான் காரணம் என்னும் பொழுது, இந்த மாதிரி ஒரு லேடிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரார் அப்படின்னும் போது யோசிக்கணும். ஒரு நல்லவங்களுக்கு வந்து வாதாடினா ப்ராப்ளம் கிடையாது. ஒரு நல்லவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியலி சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லைன்னும் பொழுது எவ்வளவோ கேஸ் இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் அவ்வளோ கேஸ் இன்னும் நியாயம் நீதி கிடைக்காம உட்காந்துருக்காங்க. ஏழையாக இருப்பாங்க, ரொம்ப அவங்களுக்கு வந்து எந்த சோர்ஸுமே இல்லை அந்த கேஸில் ஜெயிக்கிறதுக்கு. அந்த மாதிரி கேஸில் இருக்கிற பர்சன்ஸ்லாம் பார்த்து அந்த கேஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி கஷ்டப்படுற ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணினா பரவாயில்ல. இங்கே வந்து இந்த லேடி வந்து ஒரு ஸ்கூலையே வந்து நாசம் செஞ்சுருக்காரு. ஸ்ரீமதி பேரை சொல்லிக்கிட்டு இந்த பொம்பளைக்கு வேண்டியது, அதாவது மீடியாலே ரெக்கார்ட் ஆகிருக்கு, வீடியோ ரெக்கார்டிங். நான் வந்து மீடியா முன்னாடியே சொல்கிறேன்னு சொல்லிட்டு பல கோடி கேட்டவர். அப்போ அவரோட இன்டென்ஷன் பணம் தானே. என்ன பார்ப்பாரு ஜட்ஜு? நீங்களாம் இவங்கெல்லாம் வக்கீல் தானே, என்ன பார்ப்பாங்க ஜட்ஜ் வந்து ஒரு கேஸ்க்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுன்னா? ஒரு க்ரைம் நடக்குது, அதில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குறது மென்ஸ்ரியா தான். அந்த ஒரு க்ரைமோட இன்டென்ஷன் என்ன? இப்போ யாராவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா எந்த ஒரு கெட்ட இன்டென்ஷனும் இல்லாமல், ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் இல்லாமல், கிரிமினல் மென்ஸ்ரியா இல்லாமல், ஒரு கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல், ஒரு மென்ஸ்ரியா இல்லாமல் அவங்க வந்து பண்ணினாங்க ஒரு ஆக்டிவிட்டினா அது தப்பு கிடையாது. ஆனால் அதை வந்து ஒரு கிரிமினல் இன்டென்ஷனோட ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அது வந்து தண்டனைக்குரியது. இவங்கெல்லாம் லாயருக்கு படிச்சிருக்காங்க, இவங்களுக்கு தெரியணும். ஆனால் இந்த மாதிரி பீப்புள் வந்து செல்வி அவர்கள் வந்து பல கோடி கேட்டதெல்லாம் இவங்களுக்குலாம் நல்லா ஆன் ரெக்கார்டு. கார்த்திக் சாரும் போட்டிருக்கார் வீடியோ, நானும் போட்டிருக்கேன். ஸோ இவங்களுக்கு ஆன் ரெக்கார்டு தெரியும் பல கோடி கேட்டது. அந்த பொம்பளை வந்து ஃபஸ்ட் டேவே அங்கே போய் மீட்டிங் போய் அட்டன் பண்ணியிருக்கு. இதில் எனக்கு ஒரு காமெடி என்னென்னா, இவங்க வந்து அந்த அவங்க ஹரிப்ரியாவோ யாரோ இருந்திருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில். அவங்க வந்து இது பண்ணலையாம், அங்கே நிற்கலையாம், ஓட்டாங்க. ஸ்கூலில் வந்து கால் பண்ணியிருப்பாங்க, போலீஸ் வந்தாச்சு, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, என்கொயரி பண்ணுறாங்க. ஸோ வரணுன்னா ஸ்கூலில் எல்லா டீச்சர்ஸையும் விசாரிச்சுட்டு இருப்பாங்கள்ல, அந்த விசாரணைக்கு வந்து இவங்க ஒத்துக்கணும்ல ஸ்கூல் டீச்சர்ஸு. அவங்க வந்து செல்வியோட உட்காந்து நிற்க முடியாது. ஓகே, அந்த ஒரு ரீசனை வச்சுக்கிட்டு அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னா அது இது மாதிரி ஒரு காமெடி எங்கேயாவது இருக்குமா? அந்த இவங்க வரணுன்றதுக்காக அந்த ஸ்கூல் வந்து அனுப்பிச்சால் தான் இவங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அவங்க பேரண்ட் வருவாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸ்கூல் டீமு. இவங்க வந்து உடனே அங்கே நிற்கலையாம். அப்புறம் சாயந்தரம் வந்து இந்த அம்மா வந்து பார்கெயின் பண்ண போயிருக்கு 50 லட்சத்துக்கு. அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்க வந்து இந்த ரவிக்குமார் சாந்திலாம் அங்கே இல்லையா, அவங்க கஸ்டடியில் இருக்காங்க, போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க. ஓகே, அப்படி இருக்கும் பொழுது இவங்களை பார்க்க முடியுமா? இந்த பொம்பளை கேட்ட பணம் கொடுக்கலையா 50 லட்சம், அதுக்காக ஒரு ஸ்கூலையே நாசம் செய்திருக்கிறார். அந்த ஸ்கூல் அந்த வெறியில் தான் அந்த பணத்தையும் கொள்ளையடிச்சிருக்காரு, அந்த நகைகளையும் கொள்ளையடிச்சிருக்காரு. இவ்வளோ பெரிய ஒரு கிரிமினல். அந்த பொண்ணு இறந்ததுக்கே இவர் தான் காரணம் என்னும் பொழுது, அந்த பொண்ணு சாகணும்னு நினச்சவர் தான் செல்வி. அந்த பொண்ணு செத்து போவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பொண்ணை ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுருக்காப்புல. அந்த பொண்ணு கண்டிப்பாக சூசைட் பண்ணிப்பா, வீட்டில் செத்தா நமக்கு பிரச்சனை, அங்கே ஸ்கூல்லேயே சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு தான் இந்த பொண்ணை கொண்டு போய் அங்கே போய் சேர்த்துருக்காங்க. அந்த அவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு பழியை வந்து ஸ்கூல் மேலே போட்டுவிட்டு ஸ்கூலையும் கொள்ளையடிச்சு நாசம் செஞ்சுட்டு அவ்வளோ பெரிய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஒரு லேடிக்கு போய் இந்த மாதிரி வக்கீல்லாம் வந்து போய் துணை நிற்கிறேன்னு போய் நிற்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. வக்கீல்களே, நீங்களாம் வந்து நல்லவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடி.
ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரிமினலுக்கு, ஒரு கொள்ளைக்காரிக்கு, ஒரு ஒரு நாச வேலை செய்பவர்களுக்கு, அடுத்தவர்களை கேவலமாக பேசுபவருக்கு, அடுத்தவர்களை மீது வீண் பழி அவதூறு கிளப்பவருக்கு போய் நிற்கிறீங்களே. உலகத்தில் நாட்டில் நல்லவங்களே நீங்களாம் பார்க்கலையா? கஷ்டப்படுறவங்கள பார்க்கலையா? எத்தனை கேசஸ் கோர்ட்டில் கிடக்குது, எத்தனை கேசஸ் இன்னும் நீதி நியாயம் கிடைக்காம அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. ஐயோ எனக்கு நம்மளுக்கு எப்போ தான் நீதி கிடைக்கும், நம்மளுக்கு எப்போ தான் நமக்கு விடிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாம் போய் விட்டுட்டு இந்த பொம்பளைக்கு போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்களே. உண்மையாகவே ஸ்ரீமதி வந்து தற்கொலை தான் செய்தாள் அப்படின்றது இந்த செல்விக்காக வாதாடும் வக்கீல்களுக்கு நல்லா தெரியும். இந்த பாப்பா மோகன் மாதிரி வக்கீல்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த அந்த பொண்ணு தற்கொலை பண்ணினா செல்வியால் தான் தற்கொலை பண்ணினால் தெரிஞ்சும் ஒரு கிரிமினலுக்கு அது சரி, நீ பணத்துக்காக தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்க ட்ராமானா கூட அதை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஸ்கூலையே நாசம் செஞ்சுருக்கா. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், 4000 பேர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஒரு ஸ்கூலை நாசம் பண்ணவர் எப்படிப்பட்ட பெண்ணாக இருப்பார்? அந்த மாதிரி ஒரு ஸ்கூலை நாசம் செஞ்ச ஒரு லேடி வந்து என்ன மாதிரி ஒரு கிரிமினலாக இருப்பார்? இவங்களெல்லாம் இந்த மாதிரி கிரிமினல்ஸை வந்து குண்டர் சட்டத்தில் வைக்கணும். ஏன்னா அப்பேற்பட்ட பயங்கரமான நாச வேலை இதெல்லாம். இது எப்படி எந்த மாதிரி விஷயத்துக்கு ஈக்குவல்னால், இந்த சில பேர் இந்த பாம்லாம் வைப்பாங்க பாருங்கள், குண்டு வைப்பாங்க, போய் எங்கேயாவது போய் எரிச்சு விடுறது, குண்டு வைக்கிறது. அப்பேற்பட்ட நாச வேலையை தான் செல்வி செஞ்சுருக்காங்க. தீவிரவாதிகள் குண்டு வைக்கிறதும் செல்வி அவர்கள் ஸ்கூலை நாசம் செஞ்சதும் ரெண்டும் ஒன்று தான். இதுக்கு பேரும் தீவிரவாதம் தான். செல்வி அவர்கள் வந்து ஒரு தீவிரவாதின்னு தான் சொல்லணும். அப்போ அந்த ஸ்ரீமதிக்கு என்ன மாதிரி ஒரு கொடுமையை செஞ்சுருப்பார் அவர். உண்மையாகவே ஸ்ரீமதி மேலே அக்கறை இருக்கிற வக்கீல்களாக இருந்தால், பாப்பா மோகன் அவர்கள்லாம் நல்லவங்களாக இருந்தால் இந்த செல்வி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கேவலம் இந்த கேஸில் வந்து ஒரு புகழ் கிடைக்கும், பேர் கிடைக்கும் அப்படின்றதுக்காக வந்து நிற்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும், மிஸ்டர் பாப்பா மோகன் அவர்களுக்கெல்லாம் தெரியும் இந்த கேஸில் தோற்று தான் போவோன்னு. ஏன்னா ஸ்கூல் பக்கம் உண்மை இருக்குது, ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த கேஸில் தோற்று தான் போவோன்னு பாப்பா மோகன் அவர்களுக்கெல்லாம் தெரியும், நல்லாவே தெரியணும் பொழுது இந்த மாதிரி ஒரு பொம்பளைக்கு போய் சப்போர்ட் பண்ணி உட்காந்துருக்கீங்களே. அந்த பொம்பளை சாதுவான பொம்பளைன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஈவன் இந்த கேஸில் இது தற்கொலை தான் என்றாலும் ஸ்கூலுக்கு எகென்ஸ்டாக போய் அந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணலாம். அந்த பொம்பளை சாதுவான லேடியா? அது ஜட்ஜுகளையே கேவலமாக பேசுது அந்த பொம்பளை. நீதிபதிகளையே கேவலமாக பேசும் ஒரு பொம்பளை அது. ஸ்கூலில் வந்து நாசம் செஞ்சுருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு லேடிக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்குலாம் கேஸே கிடைக்கலையா? உண்மையாகவே நல்லவர்களே கண்ணில் படலையா? ஓகே, இப்போ ஐ எம் கம்மிங் டு த டாபிக். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சிசிடிவி கேமராக்கள் இல்லைன்னா கூட இது தற்கொலை தான். ஏன்னா எல்லா ப்ரூஃப்ஸும் இருக்குது. சிபிசிஐடி வந்து எல்லா ப்ரூஃப்ஸையும் திரட்டிட்டாங்க, சரியா? ஸோ ஈவன் சிசிடிவி ஃபுட்டேஜே இல்லைன்னா கூட, ஒரு ஃபுட்டேஜ் கூட அந்த ஸ்கூலில் ஒரு கேமரா கூட இயங்கலைன்னா கூட இது ஃபுல் தற்கொலை. கொலைக்கான எந்த ஒரு முகாந்திரமோ இல்லை எவிடன்ஸோ இல்லை எதுவுமே கிடையாது. எவிடன்ஸே இல்லை. அதாவது கொலை என்றால் தானே அது எவிடன்ஸ் இருக்கும். உண்மையாகவே அதுக்கு அந்த பொண்ணு கொல்லப்பட்டிருந்தால் தானே ஒருத்தவங்க வந்து கொலை செஞ்சுட்டு நிம்மதியாக வெளியில் போய் சுற்ற முடியாது. ஒரு கொலைக்காரனோ இல்லை ஒரு திருடனோ ஒரு கொலைக்காரனோ யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சவனுக்கு சொல்லுவாங்க பாருங்கள், உப்பு தின்னவன் தண்ணீர் குடித்தே ஆகணும்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து தவறான ஒரு விஷயம், தப்பான ஒரு விஷயம் செஞ்சான் அப்படின்னா யாருக்குமே தெரியாமல், அதாவது கடவுளுக்கு கூட தெரியாமல் ஒருத்தன் தப்பு பண்ணுறான், கொலை பண்ணிட்டான், இல்லை ஏதோ பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து எப்பேற்பட்ட ஆளானாலும் சரி, எப்பேற்பட்ட உலகத்துலேயே பிக் ஷாட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை யாருக்குமே தெரியாத ஒரு மர்டர் பண்ணுறான் இல்லை ஏதோ பண்ணால் கூட அவன் இத்தினூண்டு ஒரு ஆதாரத்தையாவது விட்டுட்டு போவான். சின்ன எவிடன்ஸ், இத்தினூண்டு ஒரு ஆதாரம் போதும் கோர்ட்டுக்கு, ஒரு நீதிமன்றத்துக்கு இத்தினூண்டு ஒரு ஆதாரம் போதும். ஸோ கொலைக்காரனாக இருந்தால் இந்நேரத்துக்கு மாட்டியிருப்பான். இந்த கேஸ் 2 வருஷமாக போகுது. இப்போ வரைக்கும் இவங்களால் சொல்ல முடியுமா? இப்போ கொலை சொல்கிறாங்களே, ரேப் சொல்கிறாங்களே, யார் கொலை செஞ்சாங்க, யார் ரேப் செஞ்சாங்க, அதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ண முடியுமா? இப்போது அதுக்கான உண்மையாகவே அது கொலையாக இருந்து அதுக்கான ஒரு இத்தினூண்டு எவிடன்ஸ் இருந்தால் தானே அதை பேச முடியும். அப்போது கொலைக்கான ஆதாரங்கள் கொட்டி கிடக்குதுன்னா எந்த ஆதாரம் கொட்டி கிடக்குதுன்னு சொல்லணும். நீதிபதிக்கு ஆதாரங்கள் தான் தேவை. ஆதாரங்கள் இல்லைன்னா கூட சில கேஸில் வந்து குற்றவாளிக்கு தண்டனை கிடச்சிருக்கு. ஒரு சில கேஸில் அந்த இடத்துல என்ன பார்ப்பாங்கன்னா, ஆதாரங்கள் இல்லைன்னா கூட அந்த ஸோ பர்சனோட இன்டென்ஷனை பார்ப்பாங்க. மென்ஸ்ரியா அங்கே தான் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து காமிச்சு கொடுத்துரும். அவங்களோட நடவடிக்கை, அவங்களோட பிஹேவியர், ஏதோ ஒரு விஷயம் வந்து காமிச்சு கொடுத்துரும். ஸோ
ஸோ ஆதாரங்களே இல்லைன்னா கூட குற்றவாளி இருந்தால் ஒருவேளை இந்த பெண்ணை வந்து யாராவது கொலை செஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு இந்த 2 வருஷத்தில் மாட்டியிருக்க மாட்டானா? எவ்வளோ வாட்டி இதை வந்து கொலைன்னு சொன்னால் கூட அவ்வளோ வாட்டியும் இது தற்கொலை தான். ஏன்னா நீ வந்து உன்னுடைய கற்பனை குதிரைகளை வந்து ஓட விட்டுட்டு உன் கற்பனையில் என்ன வருதோ அதை வந்து நீதிபதி வந்து எடுத்துக்க முடியாது. நீதிபதிக்கு தேவை வந்து உண்மையாகவே அந்த ஒரு பர்சனை வந்து சொல்லுவாங்க, நம்மளுடைய இந்திய சட்டத்தின்படி எத்தனை குற்றவாளிகள் வேண்டுமானாலும் தப்பித்து விடலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய சட்டத்தோட ஒரு மந்திரம் கூட சொல்லலாம், நம்மளுடைய இந்திய சட்டத்தின்படி. ஸோ ஒருத்தங்களை வந்து நம்ம அக்யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்லாம் தேவையில்லை. இப்போ நான் ஒருத்தரை வந்து இவங்க கொலை பண்ணிட்டாங்களோ இல்லை ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னா நான் வந்து சும்மா எனக்கு அவனை பிடிக்காது, அவனை கண்டா எனக்கு பிடிக்காதுன்றதுக்காக நான் குறை சொல்லக்கூடாது. உண்மையாகவே அவன் செஞ்சுருக்கானா, பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஒத்துக்கலாம். செல்வி அவர்களுக்கு வேண்டியது பணம். இப்படி அக்யூஸ் பண்ணால் தான் ஸ்கூல் வந்து இவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க, இப்படி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வந்தால் ஸ்கூல் வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்மக்கிட்ட சரண்டர் வந்து நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் ஹை அமௌண்ட் கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்காங்க போல இருக்குது. அதுக்கு தான் இவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க இந்த ட்ராமாவை. ஏன்னா அவங்க கேட்ட 50 லட்சம் கொடுக்கல ஸ்கூலு, இனிமேல் 1 பைசா கூட கொடுக்க மாட்டாங்க சொல்லிவிடுவாங்க. அந்த பொண்ணு அங்கே தற்கொலை பண்ணினது கூட 1 பைசா கொடுக்க முடியாது, ஸ்கூலு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 40 கோடிக்கு செலவு வச்சுருக்காங்க இந்த ஸ்கூலுக்கு. இந்த ஒரு 50 லட்சம் கிடைக்கலன்றதுக்காக 40 கோடிக்கு செலவு வச்சுருக்காங்க. அந்த ஸ்கூல் வந்து எப்படியோ அடிப்பட்ட ஒரு ஸ்கூல் எழுந்திரிச்சு நிற்குது, கஷ்டப்பட்டு நிற்குது. இன்னும் அதை மேலே தூக்கி அதாவது எப்படின்னா குத்துன்னு குத்துறாங்க, ஈட்டியால் குத்துற மாதிரி அந்த ஸ்கூலை எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணிக்கிறார் செல்வி. டிஃபமேஷன் கேஸுக்கே 2 வருஷம் கிடைக்கும் ஜெயில். ஒரு ஒருத்தவங்களோட ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்ணாலே 2 வருஷம் 3 வருஷம் ஜெயில் கிடைக்கும். இதை வந்து செல்வி அவர்கள் பாப்பா மோகன் அவர்களிடமே செக் பண்ணிக்கலாம். செல்வி அவர்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறதுக்குன்னே நிறையா வக்கீல் இருக்காங்க, அவங்ககிட்டே செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ வருஷம் தண்டனைன்னு. ஒருத்தங்களை பற்றி தேவையில்லாமல் அவதூறு கலப்புறது, அவங்களோட ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்ணுறது, அவங்களோட பேரெல்லாம் நாசம் பண்ணுறது, இது பண்ணுறதுக்கு எவ்வளோ வருஷம் தண்டனைன்னு இந்த பாப்பா மோகன் அவர்களிடம் கேட்க சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு லா தெரியும், சரியா? எந்தெந்த ப்ராப்ளம்க்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும்னு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. நான் ஒரு வேளை நீதிபதியாக இருந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு செல்வியை உள்ள தூக்கி வச்சுருப்பேன். ஆனால் என்னென்னா நான் லா படிக்கல, ஆனால் நான் லா படிச்சிருந்தேன். நான் ஒரு வேளை நீதிபதியாக இருந்தேன்னா கண்டிப்பாக செல்வி அவர்களை இந்த மாதிரி பேச விட்டுருக்க மாட்டேன். இந்த கேஸில் வந்து செல்வி அவர்கள் மட்டும் பேசலை, செல்வியோடு சேர்த்து அத்தனை பேரையும் வச்சு இந்த ஸ்கூலை டேமேஜ் பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக டேமேஜ் பண்ணார். இப்போ வந்து அவங்க இன்ஃபேக்ட் செல்வி அவர்கள் செய்கிற இந்த காரியம் வந்து ஸ்கூலில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு போகிறாங்க. ஏன்னா அந்த ஸ்கூல் மாணவிகளை வந்து விபச்சாரிகள்ன்றாங்க அவங்க டீமு. செல்வியும் அதே தானே சொல்கிறாங்க, விபச்சாரிகள்ன்றாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் விபச்சாரிகள்ன்றாங்க. அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகணும், அவங்களுக்குலாம் இப்போ கல்யாணமானவர் என்றால் அவங்களுக்கு புருஷன் புள்ளக்குட்டி இருக்குது. அவங்களும் யூடியூப் சேனல் வந்து பார்ப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு பசங்க இருந்துச்சுன்னா இந்த பொம்பளைய சித்தின்னு சொன்னதுக்கே அந்த குதி இப்படி சித்தின்னு சொல்லிட்டாங்களாம். இவன் வந்து என்னை வந்து மிரட்டுறான், கொலை மிரட்டல் மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். கமெண்ட்டில் வந்து சித்தின்னு சொல்லிட்டோம்மா, இவன் எதுக்கு குதிக்கிறான்னு தெரியல. அந்த பொம்பளை சித்தியா அம்மாவான்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட்டு ஒத்துக்கவே இல்லை. செல்வி அவர்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கவே இல்லைன்னு பொழுது அந்த லேடி வந்து அம்மாவா இல்லை சித்தியா யாருக்குமே தெரியாதுன்னு பொழுது நீ எதுக்கு அந்த பொம்பளை வந்து அந்த பொம்பளைக்காக வந்து எதுக்காக குதிக்கிறீங்க வந்து கமெண்ட்டில் வந்து இவனுங்க அப்படியே சொல்லிட்டான். நீ அத்தனை பேரையும் தேவடியான்ற விபச்சாரின்ற ஸ்கூலில் அவ்வளோ பேரையும் கேவலமாக பேசிகிட்டு இருக்க. அவ்வளோ பேரும் பொம்பளைங்க தான், செல்வி மட்டும் பொம்பளை கிடையாது. அந்த ஸ்கூலில் எத்தனை டீச்சர்ஸ் லேடிஸ், அந்த ஸ்கூலில் ஸ்ரீமதி கூட படித்த தோழிகள், அந்த ஸ்கூலில் படிக்கிற மாணவிகள் அவங்களும் பொண்ணுங்க தானே. அவங்கள பற்றிலாம் கேவலமாக விபச்சாரிகள்னு பேச தோணுது உங்களுக்குலாம். ஆனால் இந்த பொம்பளையை வந்து சித்தின்னு சொல்லிடக்கூடாதான். எவ்வளோ தான் குதித்தாலும், தோப்பு கரணம் போட்டாலும் சரி, கும்பகரணம் போட்டாலும் சரி, அது என்ன சொல்வீங்க தெரியாது, என்ன சொல்லுவாங்க, தலைக்கீழா நின்னாலும் சரி, ஒரு தற்கொலை கேஸ் வந்து கொலையாகாது. ஓகே, இந்த கேஸோட முடிவு வந்து நீதிபதி அவர்கள் என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அதுதான். ஓகே, இன்ஃபேக்ட் எல்லா நீதிபதிகளும் வந்து அவர்கள் வந்து மனசாட்சிக்கு படி தான் அவங்க வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க. ஓகே, நீதிபதிகள் எல்லா நீதிபதிகளையும் விலைக்கு வாங்க முடியாது. எப்படியும் தீர்ப்பு வந்து ஸ்கூலுக்கு
சாதகமாகத்தான் தீர்ப்பு வரப்போகுது. உடனே இவனுங்க வந்து நீதிபதியே வந்து காசு வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க செல்வி அண்ட் கோ. இது நடக்க போகுது. ஆஸ் பர் லா நீதிபதி வந்து காசு வாங்கியோ இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக அவருக்கு பிடிச்சிருக்கு அந்த சைடு அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அவர் வந்து தீர்ப்பு சொன்னார் என்றால் அந்த நீதிபதியை வந்து எடுக்கிறதுக்கும் சட்டத்தில் வழிவகை இருக்குது. ஒரு நீதிபதி வந்து தனது மனசாட்சிக்கு விரோதமாக தீர்ப்பு சொல்லவே கூடாது. அதனால தான் நம்ம லா படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஒரு கேஸை வந்து அனலைஸ் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து தான் நீதிபதிகள் வந்து சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப ஜாஸ்தியாக தான் எடுக்கிறாங்க நம்ம ஊரில் டைமு. இருந்தாலும் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அது ப்ராப்பரான தீர்ப்பு கொடுக்கணுன்றதில் மும்முரமாக இருக்காங்க நீதிபதிகள். ஸோ 90% அட்லீஸ்ட் ஓகே நீதிபதிகள் வந்து இந்த பணத்துக்காகவோ இல்லை இதுக்காகவோ பேசக்கூடாது. நியாயமாக பார்த்தா அது நீதி தேவதைக்கு செய்யும் துரோகம். சரியா? அதனால் தீர்ப்பு வந்து ஸ்கூலுக்கு ஆதரவாகத்தான் வரப்போகுது, சாதகமாகத்தான் வரப்போகுதுன்னும் பொழுது செல்வி அண்ட் கோ வந்து நல்லா குதிக்க போகிறாங்க. பயங்கரமாக நீதிபதி அவர்களையும் கழுவி ஊற்ற போகிறாங்கன்றது நல்லா தெரியும். இருந்தாலும் எத்தனை நீதிபதிகளிடம் போனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எங்கே போனாலும் சரி, ஸ்கூல் பக்கம்தான் நியாயம் இருக்குது. ஸோ ஸ்கூல் பக்கம்தான் தீர்ப்பு சாதகமாக இருக்கும். ஏன்னா எல்லா ஆதாரங்களும் அவங்க கொடுத்துட்டாங்கன்னும் பொழுது செல்வி வந்து இது கொலைன்னு சொல்கிறதுக்கு இத்தினூண்டு 1%, ஒரு 0.01% கூட இன்னும் ஒரு ஆதாரத்தையும் கொடுக்கல, ஒரு சந்தேகத்தையும் கொடுக்கல. ஆதாரம் கூட தேவையில்லைங்க. ஒரு ஒரு வேலிடாக ஒரு லாஜிக்காக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை கலப்பினா கூட யோசிப்பாங்க. ஓகே, ஆனால் எல்லா கேஸ்லேயும் ஆதாரம் ஒர்க் அவுட் ஆகும்னு இல்லை, எல்லா கேஸ்லேயும் ஆதாரம் வேணும்னு இல்லை. இப்போது எனக்கு ஒருத்தன் வந்து கொலை பண்ணிட்டான்னு டவுட் இருக்குன்னா அவனோட இன்டென்ஷன் எனக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கோயேன். இப்போ இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ரவிக்குமார் அவங்க பசங்க யாருக்குமே வந்து ஸ்ரீமதின்ற ஒரு பொண்ணு பேர் கூட தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இப்போது செல்வி அவர்களிடம் பேசினது வந்து சாந்தி அவர்களுக்கு தான் தெரியும். இவருக்கு ரவிக்குமார் அவங்க பசங்க யாருக்குமே அந்த பொண்ணு பார்த்துருப்பாங்களான்றது கூட எனக்கு டவுட்டு தான். இந்த பொண்ணு இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை பார்த்துருப்பாங்களான்றது கூட எனக்கு டவுட்டு தான். அப்படின்னும் பொழுது அவங்க எதற்காக என்ன இன்டென்ஷன் இருக்க முடியும்? அந்த பொண்ணு தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை கொலை பண்ணுறதுக்கோ அவங்கக்கிட்ட எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்லையே. அப்படின்னும் பொழுது எதை வச்சு இந்த கேஸை இழுத்துட்டு போகிறீங்க? அந்த பொண்ணு எழுதின ஹேண்ட் ரைட்டிங் அவளோடது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவள் பக்கம் பக்கமாக எழுதி வச்சுருக்கா, 2 லைனில் எழுதலை, பக்கம் பக்கமாக எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அவள் கொலை செஞ்சவன் ஈவன் ஹேண்ட் ரைட்டிங் ஃபோர்ஜரி பண்ணி எழுதணுன்னா கூட 2 லைன் போதுமே. அவனுக்கு அவ்வளோ டைம் இருக்கான்னு கொலை பண்ணிவிட்டு 10 மணிக்கு கொலை பண்ணிவிட்டு சரி நம்ம தற்கொலை கடிதம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபஸ்ட்டு அவளோட ஹேண்ட் ரைட்டிங் என்னன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு கொலையை ஒருத்தன் செஞ்சுருக்கான்னா அவளோட ஹேண்ட் ரைட்டிங், அவன் பேக் எங்கே, எந்த பொண்ணோட பேகு எந்த பேக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியுமா? சரி எழுதுறதுனா கூட எவ்வளோ எழுத முடியும்? 2 லைன் 3 லைன் 4 லைன் எழுதலாம். அவள் பக்கம் பக்கமாக எழுதி வச்சுருக்கா. இது ஒரு லெட்ரு, இன்னொரு வேறு லெட்ரு அவள் ஃப்ரெண்டுக்கு எழுதி வச்சுருக்கா. அப்படின்னும்பொழுது அவளோட ஹேண்ட் ரைட்டிங்னு ப்ரூவ் ஆகும்போது எதை பேஸ் பண்ணி அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணிட்டாங்க? தற்கொலை செய்ய போகிற ஒரு பெண்ணை போய் எவனாவது கொலை பண்ணுவானா? தற்கொலை செய்ய போகிறேன்னு எழுதி வச்சுட்டு போகிறா ஒருத்தி, அவளை போய் எவனாவது கொலை பண்ணுவாங்களா? பார்ப்போம் எவ்வளோ பொய்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க செல்வி டீம், மெயினாக செல்வி அவர்கள் எவ்வளோ பொய்கள் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த கேஸ் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா சார்ஜ் ஷீட் ரிலீஸ் ஆகிடுது. இப்போ இன்னும் ரிலீஸ் ஆகணும் பப்ளிக்காக, அவ்வளோதான். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஸ்கூலே வந்து சார்ஜ் ஷீட் வேணும்னு நீதிபதி அவர்களிடம் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த சார்ஜ் ஷீட்டில் இருக்கிறதெல்லாம் மக்களிடையே என்னென்னு வெளியில் வந்துடும். ஸோ செல்வி வந்து படித்து காமிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸ்கூல் சார்பாக நாங்கள் யாராவது படித்து காமிப்போம், இல்லை ஸ்கூலே ரிலீஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த சார்ஜ் ஷீட் வந்து மக்களிடையே வெளியில் வரும்பொழுது தான் உண்மையாகவே செல்வி அவர்களோட சுயரூபம் என்னன்றது மக்களுக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. ஏன்னா அந்த பொம்பளை இன்னை வரைக்கும் படித்து காமிக்கலை, கதை சொல்லிகிட்ருக்காங்க. அந்த கதையை நம்பிட்டுருக்காங்க மக்கள். கதையை நம்புறதுனால ஒருத்தங்க சொல்கிற கதையை நம்பி ஒருத்தங்க மேலே பழி போடக்கூடாது, அது முக்கியம். இப்போ நான் வந்து ஒருத்தங்க என்கிட்ட ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்க நல்லது சொல்லலாம், ஒருத்தங்க கெட்டது சொல்லலாம். நான் வந்து எனக்கு அது கன்ஃபார்மாக தெரிஞ்சால் தான் அது அவங்க கெட்டவங்களா நல்லவங்களான்றதை பேச முடியும். ஸ்கூல் டீமை பற்றி யாருக்குமே தெரியாது, எனக்கு கூட தெரியாது. ஆனால் செல்வி அவர்களை நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். செல்வி அவர்களை ஆரம்பத்துலேருந்தே வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று ஸ்கூலோட ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன எவிடன்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வாட்ச் பண்ணும்போது ஸ்கூல் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். இப்போ கூட நான் எதுக்காக ஸ்கூல் டீமுக்கு நான் ஆக்சுவலி சப்போர்ட் பண்ணல. ஆக்சுவலாக நான் இந்த கேஸில் வந்து மெயினாக நான் வந்து என்ட்ரி கொடுத்தது எதுக்காகனா ஸ்ரீமதிக்காக தான் நான் என்ட்ரி கொடுத்தேன். ஏன்னா
எனக்கு வந்து அந்த பொண்ணு இறந்ததுலேருந்து என்னை உறுத்திக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணு வந்து இறக்கும் முன்பு 1 மணி நேரம் அந்த பொண்ணு பெஞ்ச் மேலே படுத்ததை என்னால் ஏற்றுக்கவே முடியல. அந்த பொண்ணு அழுதது வந்து அன்றைக்கி அதை பார்க்கும்போது நானும் அழுதுட்ருக்கேன் என் வீட்டில். ஸோ அந்த பொண்ணு அழுது பார்க்கும்போது எனக்கும் அந்த அழுக வருது. அவளுடைய எண்ணம் எப்படி இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த லெட்ரு வந்த போதே எனக்கு டவுட் இருந்தது. அந்த லெட்ரு படிக்கும்போதே அம்மா அப்பா கிட்டே அந்த காசை கொடுன்னு சொல்லும்போதே, ஸ்கூல் ஃபீஸை கொடுக்கும்போதே அதுவும் எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது. என்ன அது எதுக்காக அப்படின்னு சொல்லும்பொழுது, இன்ஃபேக்ட் நான் ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட ஸ்ரீமதிக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ நான் ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னா, நான் ஸ்கூல் நல்லவங்க தான், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படி நார்மலாக பேசிட்டு போகலாம். செல்வியை அட்டாக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் செல்வியை அட்டாக் பண்ணுறதுக்கு காரணம் 2 விஷயம். ஒன்று வந்து ஸ்ரீமதிக்கு அவர் மிகப்பெரிய கொடுமையை செஞ்சுருக்காரு. அது அவ்வளோ பெரிய, அந்த பொண்ணு உயிரோடு அந்த போது அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தியிருக்காரு. அது கொடுமையோடு நிறுத்தலை. அந்த பொண்ணு செத்ததுக்கப்புறமும் அந்த பொண்ணை வச்சு காசு பிடுங்கணும் எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த காசு புத்தி இருக்குது பாரு, அந்த மணி மைண்டட்னஸ், அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒருத்தங்க வந்து கோபத்தில் செய்யலாம். இப்போ எனக்கு ஒருத்தங்களை பிடிக்கல, அதனால் நான் குறை சொல்கிறேன் அவங்கள பற்றி அப்படின்னா அது கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு பணம் வேணும், இப்படி சொன்னால் தான் எனக்கு பணம் நிறையா கிடைக்கும் அப்படின்னு நான் ஒரு வேலை பண்ணுறேன்னா அது அவ்வளோ கெட்ட புத்தின்னு அர்த்தம். பணத்துக்காக ஒருத்தங்க வந்து ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அது கேவலமான பர்சன் அர்த்தம். ஓகே, ஸோ செல்வி அவர்கள் வந்து கேவலம் பணத்துக்காக பிணத்தை வைத்து நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு பர்சனை நான் எதிர்த்து பேசுகிறேன்றது தான் முக்கியம் இந்த இடத்துல. நான் வந்து இன்ஃபேக்ட் ஸ்கூலுக்கு நான் ஓரளவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஸ்கூல் பக்கம் தப்பு. இன்ஃபேக்ட் நான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டீம் கூட கிடையாது, அந்த டீச்சர்ஸ்க்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நான் பேசிகிட்ருக்கேன். அந்த மேனேஜ்மெண்ட் டீமும் அவங்களுக்கு வந்து நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் 95% அட்லீஸ்ட் நான் அந்த டீச்சர்ஸ்க்காகவும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் தான் நான் பேசியிருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றியும் கேவலமாக பேசுகிறாங்க, அந்த டீச்சர்ஸை பற்றியும் கேவலமாக பேசுகிறாங்க. இன்னொன்று வந்து அந்த ஸ்கூல் வந்து இப்போ ஒருவேளை அந்த ஸ்கூலில் நான் படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோமே ஒரு பேச்சுக்கு, அந்த ஸ்கூல் வந்து என்னை வந்து மிகவும் பாதித்திருக்கும். என்ன என் ஸ்கூலில் வந்து இப்படி அடித்து நாசம் பண்ணிட்டாங்க, என்னோடய ஸ்கூலை நாசம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் எனக்கு இருந்தது. ஸோ ஒரு ஸ்கூலை நாசம் செய்யும்போது அதோட இம்பேக்ட் என்ன? ஒரு ஸ்கூலையே நாசம் செய்பவர் எப்பேற்பட்ட லேடியாக இருப்பார். நான் ஒரு அரகண்ட் லேடியை தான் நான் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ஒரு கேங் லீடர், ஒரு சொர்ணாக்கான்னு சொல்லலாம் செல்வி அவர்களை. சொர்ணாக்கா தான் அவங்க. அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கூட்டத்தை வச்சு ஒரு ஸ்கூலை நாசம் செய்யும் அளவுக்கு திறமை வாய்ந்த ஒருவர்னா அதுக்கேற்ற மாதிரியே நடிக்கிறார் பாருங்கள். சமாதியில் உட்காந்துக்கிட்டு இப்படியா அப்படியா, இல்லை சைடு ப்ரொஃபைலு இந்த ப்ரொஃபைல். ஒரு படத்தில் நடிக்கும்போது கேமரா எப்படி வைப்பாங்கன்னா, மேடம் நீங்கள் வந்து சைடு இந்த பக்கம் பாருங்கள், அந்த பக்கம் பாருங்கள். டேரெக்டாக பேச மாட்டாங்க, கேமரா பார்த்து பேச மாட்டாங்க, சில டைம் இந்த சீட் பார்த்து பேசுவாங்க. ஸோ சைட் ப்ரொஃபைல் எடுக்கிறது அப்படி தான் அவரோட யூடியூப்பில் பேசிகிட்ருக்காரு. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நார்மலாக பேசுகிறவங்களாம் அந்த கேமரா அப்படி முன்னாடி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. செல்வி அவர்களோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த பக்கம் பார்ப்பாங்க, அந்த பக்கம் பார்ப்பாங்க, எக்ஸ்ப்ரெஷன்லாம் பார்க்கணும். அந்த பொண்ணோட டாப்பிக்கை விட்டுருவாங்க, வேற எங்கேயோ கதை சொல்லுவார் இவர். ஏன்னா யூடியூப் வியூஸ் வேணும், பணம் வேணும், ட்ரஸ்ட் வேறு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, காசு எல்லோரும் கொடுக்கணும். இந்த ஒரு இன்டென்ஷன், பணத்தை பற்றியே யோசிச்சுட்ருக்காரு இவர் செல்வி அவர்கள். அந்த பொண்ணு செத்தா அன்றைக்கே இவர் பணத்தை பற்றி பேசினவர். அந்த பொண்ணு செத்தா அடுத்த நாளே பல கோடி வேணும்னு கேட்டவர் தான் செல்வி. அந்த பொண்ணு செத்த 4வது நாள் போய் அரசு வேலை எந்த அம்மா அப்பாவாவது கேட்பாங்களா? மார்ச்சுவரியில் இருக்கா ஸ்ரீமதி. அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு செல்வி அவர்கள் மீது. அந்த அரசு வேலை கேட்ட வீடியோ பார்த்து செல்வி மேலே செம்ம கோவம் வந்துச்சு எனக்கு. அந்த பொண்ணு மார்ச்சுவரியில் உட்காந்துருக்கு, அது பாவம். அந்த பொண்ணை நினச்சிட்டு உட்காந்துருக்கேன் நான். ஐயோ, அந்த பொண்ணோட ஆத்மா எங்கே இருக்கும்? மார்ச்சுவரியில் இருக்குதா? அது அழுதுட்டு உட்காந்துருக்குமே, என் பணத்தை கூட யாரும் எடுக்க வரலையா அப்படின்ட்டு. மார்ச்சுவரியில் வச்சுருக்காங்க அந்த பொண்ணு, அனாதை பொண்ணை மாதிரி மார்ச்சுவரியில் 10 நாள் கிடக்குறா அந்த பொண்ணு. அவளை எடுத்துகிட்டு வந்து பேசியிருந்தா கூட நான் சரி இது ஏதோ பேசுன்னு நினச்சிக்கலாம். அந்த பொண்ணு மார்ச்சுவரியில் இருக்கா, அப்போ போய் அரசு வேலை வேணுமா? இந்த மாதிரி ஒரு லேடியை தான் நான் எதிர்க்கிறேன். ஒரு நல்ல அம்மா, ஒரு உண்மையான தாய், ஒரு பொண்ணு இறந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப உண்மையாகவே ஒரு பொண்ணோ பையனோ செத்துட்டா எவ்வளோ வேதனைப்படுவாங்க. ஒரு அம்மான்றது வந்து கடவுளுக்கு சமம். எங்கள் அம்மா எனக்கு கடவுள், ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க அம்மா கடவுள். ஆனால் செல்வி வந்து ஸ்ரீமதிக்கு கடவுள் கிடையாது. ஸ்ரீமதி தான் எல்லோருக்கும் கடவுள். செல்வி அவர்கள் வந்து ஸ்ரீமதிக்கு வந்து ராட்சசின்னு தான் சொல்வேன். அந்த பொண்ணை வச்சு எதுக்கு நீ சம்பாதிக்கணும்னு நினைக்கிற?
உலகத்தில் எந்த அம்மா இப்போ செல்வி அவர்கள் இருக்காங்களா, அவங்க அம்மா எப்படின்னு தெரியாது, உயிரோடு இருக்காங்கன்னு தெரியாது. செல்வி அவர்கள் இறந்து விட்டால் செல்வி அவர்களோட அம்மா வந்து இப்படி தான் QR கோடை வச்சு பிச்சை கேட்டுட்டு உட்காந்துருப்பாங்களா? தெருவா போய் என் பொண்ணு செத்து போயிட்டா நீங்கள் கொடுங்கன்னு செல்வி அவர்களோட அம்மா இறந்து போயிட்டா, செல்வி அவர்கள் இறந்து போயிட்டா, செல்வி அவர்களோட அம்மா வந்து இப்படி தான் QR கோடை வச்சு பிச்சை கேட்குறது, இல்லை எல்லாருக்கிட்டையும் போய் யூடியூப்பில் உட்காந்து இந்த பாருங்கள் என் பொண்ணு இறந்துட்டா, இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு புலம்பிட்டு உட்காந்துருப்பாங்களா? உலகத்தில் எந்த தாய் இப்படி செய்வாங்க? செல்வியோட ஓன் மதரே செய்ய மாட்டாங்க. செல்வி அவர்களோட அம்மா உயிரோடு இருக்காரான்னு தெரியாது. செல்வி அவர்களோட ஓன் மதரே செய்ய மாட்டாங்க. செல்வி அவர்களோட ஓன் ஃபாதரே செய்ய மாட்டாங்க. செல்வி அவர்களோட புருஷன் ராமலிங்கம் செல்வி இறந்து விட்டால் கண்டிப்பாக அவர் வந்து இப்போவே அவர் வர்றதில்லை. ஒரு 4 இன்டர்வியூ பேசியிருப்பார் அவர். அந்த ஆள் வந்து பேசுவான்னு நினைக்கிறீங்க? QR கோடை வச்சு காமிச்சிக்கிட்டு தான் என் பொண்டாட்டி செத்துவிட்டா, என் பொண்டாட்டி கொலை பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்டுருப்பார் அவர். இல்லை சந்தோஷ் கேட்பானா, செல்வி செத்து போயிட்டா, எங்கள் அம்மா இறந்து விட்டார், தயவு செஞ்சு எல்லோரும் எனக்கு காசு கொடுங்க நான் படிக்கணும்னு சொல்லிட்டு கேட்பானா? ஜஸ்ட் கேட்குறேன். உலகத்தில் எந்த தாயோ இல்லை அம்மாவோ இல்லை புருஷனோ பொண்டாட்டியோ இல்லை பையனோ பொண்ணோ யாருமே செய்ய மாட்டாங்க இந்த காரியத்தை, கேவலமான காரியத்தை. ஆனால் கேவலமான காரியத்தை செய்வது செல்வி அவர்கள். அந்த பொண்ணு செத்ததும் அப்படின்னு உனக்கு பணத்தாசை, அதை வச்சு இதுதான் நம்மளுக்கு நல்ல சான்ஸு, அந்த பொண்ணு செத்து போயிட்டா ஒழிஞ்சு போட்டோம், அவளை வச்சு நம்ம காசாவது வாங்கலாம் அப்படின்ட்டு என்ன மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் இதெல்லாம்? இவ்வளோ கெட்ட எண்ணம் உள்ளவரை தான் நான் எதிர்க்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், ஒருத்தர் மேலே எனக்கு நம்பிக்கை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் பொதுவாக யாரையும் அவ்வளோ லேஸில் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். ஆனால் ஒருத்தவங்க கெட்டவங்க ரொம்ப ரொம்ப கெட்டவங்கன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் நான் நம்பவே மாட்டேன். ஒருத்தங்க மேலே எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு, ஒருத்தங்க வந்து ஏமாத்துறாங்க அடுத்தவங்கள, ஒருத்தங்க ரொம்ப ட்ராமா போடுறாங்க, ரொம்ப கெட்டவங்க, பணத்தாசை பிடிச்சவங்க, முக்கியமாக எனக்கு இந்த பணத்தாசை பிடித்தவர்களே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா என்கிட்ட ஒரு கிராம் நகை கூட நான் போட மாட்டேன். என்கிட்ட ஒரு 5 ரூபாய்க்கு கூட எனக்கு தோடு கிடையாது, இல்லை கையில் வளையல் போட மாட்டேன், நான் எதுவுமே போட மாட்டேன். எனக்கு நகை மீது ஆசை கிடையாது, பணத்தின் மீது ஆசை கிடையாது. நான் வந்து எந்த ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பர்சன். எனக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் வேணால் பிடிக்கும், கம்ப்யூட்டர் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அது கூட என்னோடய ஃபோன் வந்து ஐஃபோன் கிடையாது, சாதா ஃபோன் தான், சாம்சங் தான், ஒரு 20,000 மொபைல் அவ்வளோதான். ஐ டோன்ட் பை ஒரு 1 லட்சம் மொபைல் 2 லட்சம் மொபைல் அந்த மாதிரி கேவலமான ஜென்மம் நான் கிடையாது. கேட்ஜெட்டு கூட என்னுடைய யூஸ்க்காக இருக்கணும். என்னோடதில் NFC ரீடர் இருக்குது, NFC ரீடர் இருக்கிற ஃபோனாக தான் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு சயின்ஸு டெக்னாலஜிலாம் பிடிக்குன்றதுனால, ஸோ இப்போ கம்ப்யூட்டர்னால் பார்த்திங்கன்னா நான் வந்து கம்ப்யூட்டரில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அதுக்குள்ளே அந்த டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிறது, ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறது, அந்த மாதிரி தான் என்னோடய மைண்டு போகமே வழிய எனக்கு வந்து இந்த பணத்தின் மீதோ இல்லை நகை மீதோ ஒரு துளி கூட ஆசை கிடையாது. என்னோடய தோடு, அந்த ஓட்டை இருக்குது பாருங்கள், காது தோடு, அது கூட போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 ரூபா தோடு கூட நான் போட்டது கிடையாது. எப்பயாவது போடுவேன், ஏதாவது கல்யாணத்துக்கு போகும்போது அது மாதிரி போடுறது எங்கள் அம்மா சொல்லி நான் போடுவேன், அவ்வளோதான். ஆனால் எந்த ஒரு நகை மீதும் எது மீதும் ஆசை இல்லாதவள் தான் நான். அதனால் எனக்கு வந்து இந்த பேராசை பிடித்தவர்கள், இந்த பணத்தின் மீது ஆசைப்படுபவர்கள், அது செத்த பணத்தை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் நான் ஸ்ரீமதிக்காக நான் பேசுகிறது எனக்கு சந்தோஷம்தான். செல்வி அவர்கள் மட்டும் இல்லை, செல்வி மாதிரி கேவலமான பிறவிகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நான் கண்டிப்பாக பேசுவேன்.